அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் அந்த வாய்ஸ் கிளியரா எல்லாருக்கும்? Home sir clear. Home sir clear. ரைட். எல்லாம் Oh sir clear. ரைட். இப்ப பிள்ளைகள் நாங்க இஸ்லாத்துல முதலாவது யூனிட்டை முடிச்சுட்டோம். இப்ப ரெண்டாவது யூனிட்ல இன்ஷா அல்லாஹ் முக்கியமான பகுதிகள் இருக்கு. இது ரெண்டாவது அலகுல படிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அதை நாங்க இப்ப பார்ப்போம். ரைட். இந்த ரெண்டாவது அலகுல பிள்ளைகள் சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணிருங்க. என்னன்னா அல்லாவின் இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய பகுத்தறிவு ரீதியான ரெண்டு கருத்துக்கள் 2018 போட்டிக்கு பிள்ளைல யூனிட் 2 உள்ளுக்கு பாருங்க. 7வது பக்கத்து 2018 வராது, 2023 முதலாவது கொலைன்னு வரும். சரியா பிள்ளை? 2018 பிள்ளைகள் தௌஹீத் ருபூபியா உலுஹியா பக்கத்து 2வது கேள்வி இருக்கா இல்லையா? சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு ருபூபியா உலுஹியா, அதுக்குத்தான் 2018 வருமா? சரியா பிள்ளை? Okay sir. முதலாவது கேள்வியுமே அல்லாவின் இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய பகுத்தறிவு ரீதியான ரெண்டு கருத்துக்கள் என்பது எப்ப வந்த கேள்வி பிள்ளை சொல்லுங்க. 2023. 2023 முதலாவதுல ரெண்டாவது கேள்வி பிள்ளைல அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கமா. நோட் பண்ணி ரைட். ஓகே பிள்ளைல. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல அல்லாஹ்வுடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய, அதாவது என்ன கேள்விண்டா பிள்ளைகள், இது என்ன கேள்விண்டா, இறைவன் இருக்கிறான் என்பதை ரெண்டு வகையான ஆதாரங்களோடு நிறுவலாம். இறைவன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ரெண்டு விடயத்தின் ஊடாக நாங்க நிறுவலாம். அதுல முதலாவது வஹீயின் ஊடாக, இரண்டாவது பகுத்தறிவின் ஊடாக. இந்த பகுத்தறிவின் ஊடாக என்ற கேள்வி பிள்ளைகள் 2023 ஆண்டு வந்துச்சு. சரிதான், நல்லா விளைக்கிறோம். 2023 வந்துச்சு. அப்ப அதே கேள்வி வராது. அப்ப ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டா, அந்த சிஸ்டங்களை நீங்க பார்க்கணும், எப்படி ஸ்டைல்ல கேள்வி எடுக்காங்க, எப்படி ஸ்டைல்ல கேள்வி வருது என்ற சிஸ்டங்களை நீங்க பார்க்கணும் என்பதற்காக வேண்டித்தான் போட்டிருக்கிறேன். எனவே பிள்ளைகள் சில டைம்ல இப்ப பகுத்தறிவு ரீதியான கேள்வி வந்தா அடுத்தது மிகுதியாக எதிரிக்குது கேட்க சொல்லுங்க. Wahi. வஹீனூடாக என்ன செய்ய, வஹீனூடாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நிறுவரண்டா பிள்ளைகள் 3 விதமாக நாங்க நிறுவலாம். முதலாவது தௌஹீத் ருபூபியா உலூஹியா அஸ்மா வ சிஃபாத். தௌஹீத் ருபூபியா உலூஹியா அஸ்மா வ சிஃபாத் என்கின்ற இந்த 3 விடயங்களின் ஊடாக பிள்ளைகள் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாங்க என்ன செய்யலாம்னா என்ன நிறுவலாம். அப்ப அல் குர்ஆன் சுன்னா அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை 3 வகையாக விளக்குகிறது. குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை 3 விதமாக விளக்குகிறது. அதுல முதலாவது தௌஹீத் ருபூபியா உலூஹியா அஸ்மா வ சிஃபாத். இந்த 3 விஷயத்தை வச்சு பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்னா அந்த வஹீன் ஊடாக என்று கேட்டா அதை எழுதணும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நல்லா விளையக்கொள்ளணும் பிள்ளை, சில சிஸ்டங்களை சில நுணுக்கங்களை சொல்லித்தார. ரைட். இப்ப பிள்ளைகள் கேள்வியை பாருங்க. 2வது அலகுல முக்கியமான தலைப்பு இறைவன் இருக்கிறான் என்பதை 2 வகையான ஆதாரங்களின் ஊடாக நிறுவலாம். அதுல பிள்ளைகள் 2023 ஆண்டு பாஸ் பேப்பர்ல போன வருடம் என்ன செஞ்சிட்டா, 2023ல அல்லாஹ்வுடைய இருப்பை அல்லது அல்லாஹ் இறைவன் இருக்கிறான் என்பதை 2 ஆதாரங்கள். அதுல முதலாவது ஆதாரம், முக்கியமான ஆதாரம் வஹி. வஹின்னா குர்ஆன் ஹதீஸ் அதை தெளிவுபடுத்துது. அப்ப அதைத்தான் நாங்க தௌஹீத் ருபூபியா உலூஹியா அஸ்மா வ சிஃபாத் இந்த 3 விஷயத்தையும் விளக்கணும். இதை 3ஐயும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம் இல்லையா? ரைட். இன்னொரு விஷயம் ஒன்று கேள்வி கேட்டீர்கள், பகுத்தறிவு ரீதியான விடயங்கள் இந்த முறை பிள்ளைகள் வந்துட்டது. 2023 ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்துட்டு, எனவே அதே கேள்வி இந்த முறை என்ன செய்யாது, வராது. சரிதான் பிள்ளைகள்?
ரைட். இப்ப உள்ளே முக்கியமாக நீங்க விளங்க வேண்டிய இன்னொரு பகுதி என்னன்னா, இந்த தௌஹீத் ருபூபியாவா உலூஹியாவா அஸ்மாவு சிஃபாத்தை விளங்கப்படுத்துவோம் இல்லையா? நீங்க எப்படி வஹீனூடாக நிறுவனம் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்துவார். அதுக்கு பிறகு உங்களோட டியூட்ல பாருங்க, இந்த பழைய பாஸ் பேப்பர்ல பிள்ளைய சரிதானே, 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு கேள்வி வந்துருக்கு. எப்படியான கேள்விண்டா, சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு. இது முதலாவது கேள்வியாக வாரு. இது பழைய பாஸ் பேப்பர் 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு ஸ்டைலா இது நல்லா விளைய கொள்ளணும். அதுக்காகத்தான் அவங்களுக்குன்னா 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் ஸ்டைல் அதுல போட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு ஸ்டைல் வேற, 2018ஆம் ஆண்டு கேள்வி ஸ்டைல் வேற. சரிதான், அதுக்கு நல்லா நுணுக்கத்தை விளைய கொள்ளணும். இப்ப பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ற கேள்வி ஒன்று வாரு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க, 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வியே சோடி சொற்கள். அப்ப சோடி சொற்கள்னா இப்ப என்ன, தௌஹீத் ருபூபியா உலூஹியா. சரிதான், இப்படியான கேள்விக்குள்ளே நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த கேள்வி வந்தா 5 புள்ளிக்கு எழுதணும். 4 விஷயம் வரும், 4 சோடி சொற்கள் வரும், 4 சோடி சொற்கள் வரும். எனவே ஒன்றுக்கு எத்தனை மார்க்ஸ் என்றா 5 மார்க்ஸ். எனவே டோட்டலாக 20 மார்க்ஸ். டோட்டலாக 20 மார்க்ஸ். இப்ப பிள்ளைகள் புதிசாக புதிய பாஸ் பேப்பர் அடிப்படையில கிட்டத்தட்ட 2022 2023ஆம் ஆண்டு இந்த பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த சிறு குறிப்பு வரும். இந்த ஸ்டைலுக்கு பதிலாக 8வது கேள்வியாக சிறு குறிப்பு என்ற ஒரு கேள்வி ஒன்று வாராது. அதுவும் இதே ஸ்டைல்லாம் வரும். 5 மார்க்ஸுக்கு வரும். எத்தனை மார்க்ஸ் பிள்ளைகள்? 5 மார்க்ஸுக்கு வரும். மொத்தம் 20 மார்க்ஸ். எனவே பிள்ளைகள் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அடிப்படையில சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ற விஷயம் ஒன்று வாரது. அப்ப இப்ப புதிசாக பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல இப்படி வருதா சொல்லுங்க, இப்படி வருதா? இல்ல சார். நல்லா விளையாடணும். சொல்ற விஷயத்தமா சிஸ்டங்களை சொல்லித்தாரும் அதை தலைக்கெடுக்கணுமா. இந்த ஸ்டைல்ல கேள்வி வராது. ஆனா இந்த ஸ்டைல்ல வராட்டிய மார்க் சிஸ்டம் எல்லாம் ஒன்றுதான். நல்லா தெளிவாக விளைய கொள்ளணும். எனவே இப்ப வாரது என்னண்டா சிறு குறிப்பு எழுதுறது. உதாரணமா ஹத்துபுனுபுவா அப்படின்னா என்ன எழுதும்போ, பஹ்புபுன் அபி ஹப்ஸா இவர் சம்பந்தமாக எழுதும்போ என்று சிறு குறிப்பு வார. இப்படி வந்தா அந்த கேள்வியை எப்படி எழுதுற இப்ப சொல்லி தருவோம் பிள்ளைங்க நல்லா அவதானமாக கேட்டுக்கொள்ளணுமா. இந்த சிறு குறிப்பு இருக்குதா இல்லையா, மொத்தம் ஆனா ஒன்றுக்கு எத்தனை மார்க்ஸ், ஒரு சிறு குறிப்புக்கு எத்தனை மார்க்ஸ்? 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ். எத்தனை நிமிடம் ஒதுக்கணும்? 9. வெரி குட் பிள்ளைகளா, 9 நிமிடங்களுக்குள்ள எழுதணும். எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? இப்ப எத்தனை பாயிண்ட்ஸ், எத்தனை கருத்தை உள்ளடக்கி எழுதணும்? 5 கருத்து இருக்கணும் பிள்ளைகளா, 5 கருத்து. ஆனா இதுலயும் அப்படித்தான் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ற விஷயம் கேட்கின்ற போதும் எப்படி எழுதணும்டா, உதாரணமாக தௌஹீத் ருபூபியா உலூஹியாண்டா இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை 5 கருத்துக்களை மையப்படுத்தி எழுதணும். உதாரணமாக பிள்ளைகள் தௌஹீத் ருபூபியா சம்பந்தமாக எழுதுறேன்டா, ரப்புன் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது ருபூபியா, இலாஹுன் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது உலூஹியா. அப்ப மொழி ரீதியான கருத்தும் எழுதணும், இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்தும் எழுதணும். அதே மாதிரி இது தௌஹீது ருபூபியா என்பது கோட்பாடு ரீதியானது, கோட்பாடு. உலூஹியா என்பது செயற்பாடு என்ற விஷயத்தை எழுதணும். நல்லா விளைய கொள்ளணுமா. 5 கருத்துக்கள் வரும். சோடி சொற்கள் வந்தா பிள்ளைகள் 5 கருத்து. ஆனா இப்ப வார சிறு குறிப்புக்கும் அதே ஸ்டைல் தான். 5 விஷயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். 5 விடயங்கள். சிறு குறிப்பு என்ற கேள்விக்கு நீங்க எழுதுகின்ற போது என்ன விஷயம் வந்தாலும் 5 மார்க்ஸுக்கு எழுதுறது 9 நிமிடத்துக்குள்ள எழுதி முடிக்க வேண்டும். ஆனா 5 விடயங்கள் உள்ளடக்கப்பட 5 விஷயத்தை மையமாக வைத்து எழுதணும். நீ அப்ப நல்லா விளையாடணும். 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அடிப்படையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ற கேள்விய இப்ப புதிய ஸ்டைல்ல எப்படி எடுத்திருக்காங்கண்டா,
சிறு குறிப்பு என்ற ஸ்டைல எடுத்திருக்காங்க. ஆனா மார்க் சிஸ்டம் எல்லாமே ஒரே விஷயம்தான், எல்லாம் ஒன்றுதான். எப்படின்னா பிள்ளைகள், இங்க 5 புள்ளி, இப்ப எடுக்கிற பாஸ் பேப்பர்ல சிறு குறிப்பும் 5 புள்ளி தான், இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணணும், 5 பாயிண்ட்ஸ். அதே மாதிரிதான் பிள்ளைகள், இங்கேயும் நீங்க சிறு குறிப்பு எழுதுகின்ற போதோ 5 பாயிண்ட்ஸ்களை உள்ளடக்கப்பட வேண்டும். இப்ப உதாரணமாக பிள்ளைகள், இப்ப தௌஹீத் ருபூபியா உலூஹியா என்ற விஷயத்தை சிறு குறிப்பு கேட்டால், ருபூபியா உலூஹியா ரெண்டையும் சேர்த்து சிறு குறிப்பு கேட்டா எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், எத்தனை பாயிண்ட்ஸ் உள்ளடக்கணும்? 5. வெரி குட் பிள்ளைகளா. இந்த விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் பிள்ளைகளா. 5 விஷயம். உதாரணமாக பிள்ளை நாங்கள் எழுதலாம், தௌஹீத் ருபூபியா என்பது கோட்பாடு ரீதியானது, கோட்பாடு தியரியில இருக்கிறது, எழுத்துல இருக்கிறது ருபூபியாண்டா. உலூஹியாண்டா பிராக்டிக்கல். அப்ப தௌஹீத் ருபூபியா என்பது கோட்பாடு, உலூஹியா என்பது செயற்பாடு. அதே மாதிரி ருபூபியா, ரப்புன் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது ருபூபியா, இந்த உலகத்தை பரிபாலிக்கிறது அல்லாஹ். என்ன அதே மாதிரி என்ன அந்த அகிலத்தை படைத்தது அல்லாஹ், இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் திட்டமிடுறது அல்லாஹ். அதே மாதிரி நன்மை தீமைக்கு பொறுப்பானவன் அல்லாஹ். அதே மாதிரி மனிதனுடைய உயர்வுக்கு பொறுப்பானவன் அல்லாஹ். இதெல்லாம் பிள்ளைகள் கோட்பாட்டுக்குள்ள வருமா, செயற்பாட்டுக்குள்ள வரும்? இதெல்லாம் கோட்பாடு. என்ன நன்மை தீமையை தீர்மானிக்கிறது, இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் திட்டமிடுறது, இதெல்லாம் கோட்பாடு. இது பிராக்டிக்கல் அல்ல. பிராக்டிக்கல் என்பது என்னடா, உலூஹியா என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும். என்ன அல்லாஹ்வை நாங்க என்ன செய்யணும், வணங்கணும், இபாதத் செய்யணும், அதை செய்யணும். அப்ப ருபூபியா என்பது கோட்பாடு, உலூஹியா என்பது செயற்பாடு. அதே மாதிரி பிள்ளைகள், ஜாஹிலியா கால மக்கள் என்ன இப்ப நான் விளங்கப்படுத்துறது பிள்ளைகள், இதுக்கும் அப்படியே வரும் பிள்ளைகளா. இறைவன் இருக்கிறான் என்பதை வஹி மூலமாக நிறுவ சொன்னா எதை வச்சு எழுதணும் சொல்லுங்க? 3 பாயிண்ட்ஸ். முதலாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா. ரைட், நான் பேசுறது கிளியரா கொஞ்சம்? ரைட். அப்ப பிள்ளைகள், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை வஹி மூலமாக நிறுவ சொன்னா பிள்ளைகள், என்ன இறைவன் இருக்கிறான் என்பதை வஹி மூலமாக நிறுவ சொன்னா எதை சொல்லுவீங்க? முதலாவது அஸ்மா வ சிஃபாத். அப்ப நல்லா விளங்கிக்கிறோம். இப்ப நான் தெளிவாக விளங்கப்படுத்துறேன். ருபூபியா என்பது நல்லா ருபூபியா, ரப்புன் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது ருபூபியா. அப்ப அதனுடைய இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து, மொழி ரீதியான கருத்தும் எழுதப்பட வேண்டும். அதே மாதிரி உலூஹியா, இலாஹ் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது உலூஹியா. அப்ப ரெப்புண்டா இந்த உலகத்தை பரிபாலிக்கிறது, நன்மை தீமையை எழுதுறது, நன்மை தீமைக்கு பொறுப்பானவன் அல்லாஹ், இந்த உலகத்தை திட்டமிடுறது அல்லாஹ், மனிதனுடைய உயர்வுக்கு பொறுப்பு அல்லாஹ். இதெல்லாம் ருபூபியா. உலூஹியாண்டா என்னண்டா, இபாதத், அல்லாஹ்வை வணங்குறது, செயற்பாடு, பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். அதே மாதிரி ஜாஹிலியா கால மக்கள் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டார்கள், உலூஹியாவை ஏற்றுக்கொள்ளல. சூரியனை படைத்தது யார், சந்திரனை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள், இது கோட்பாடு. எனவே ருபூபியாவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ்வை வணங்கும்போ என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்காம நாங்க என்ன செய்ய வேண்டாம், எங்களுடைய சிலைகளை எங்களுடைய லாத், உஸ்ஸா, மனாத் போன்ற சிலைகளை நாங்கள் வணங்குவோம். இந்த சிலை எங்களுக்காக வேண்டி என்ன செய்யும்னா கடவுள்கிட்ட பரிந்து பேசும் என்று பிராக்டிக்கலா என்ன செய்யலண்டா ஜாஹிலியா கால மக்கள் செய்யல. ஆனா கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள், செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ளல. இப்ப நாங்க முடிவுக்கு வரலாம், ஜாஹிலியா கால மக்கள் அப்ப ஏனைய சிலைகளை வணங்கினாங்கன்னா முஷ்ரிக்குங்களா இல்லையா? சொல்லுங்க, ஜாஹிலியா கால மக்கள் முஷ்ரிக்கா இல்லையா? முஷ்ரிக்குனா யாரு பிள்ளைகள்? ஏனண்டா அல்லாஹ்வை வணங்குங்கோன்னு சொன்னா என்ன செய்வாங்க, என்ன செஞ்சாங்கண்டா அவங்க அல்லாஹ்வை வணங்காம அவங்களுடைய
சிலைகளை வணங்கினாங்க. அப்ப அல்லாவுக்கு இணை வைக்காங்க. எனவே ஜாகிலியா கால மக்கள் முஷிரிக்குகள், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே தௌஹீது ருபூபியா என்பது கோட்பாடு, உலூஹியா என்பது செயற்பாடு. அப்ப ருபூபியாவை ரப்புன் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது என்று மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து. அதே மாதிரி உலூஹியா என்பது இலாஹ் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. இலாஹ்ண்டா வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் என்று சொல்றது. நேரடியான கருத்து கடவுள். எனவே பிள்ளைகள், தௌஹீது ருபூபியா கோட்பாடு, உலூஹியா என்னது? உலூஹியா செயற்பாடு. ஜாகிலியா கால மக்கள் ருபூபியாவை மறுத்தார்களா, ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப எதை மறுத்தார்கள்? உலூஹியாவை ஜாகிலியா கால மக்கள் மறுத்தார்கள். இவ்வாறு புள்ள என்ன செய்யணும்டா, இந்த சிறு குறிப்பு. அப்ப பாஸ் பேப்பர்ல, பழைய பாஸ் பேப்பர்ல சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு வந்தாலும், இப்ப புதிய பாஸ் பேப்பர் அடிப்படையில 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அடிப்படையில இப்ப உங்களுக்கு சிறு குறிப்புண்டு வருது. சோடி சொற்கள் வராம சிறு குறிப்புண்டு வருது. ஆனா எழுதுகின்ற போதோ பழைய ஸ்டைல் தான் 5 விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். எந்த கேள்வி வந்தாலும் சிறு குறிப்புக்கோ ஒவ்வொரு 5 மார்க்ஸுக்கும் 5 பாயிண்ட்ஸ் கட்டாயம் உள்ளடக்கப்பட்டு எழுத வேண்டும். அதுக்குள்ள வரணும். 5 பாயிண்ட்ஸை வச்சு எழுதணும். சரிதானே? 5 பாயிண்ட்ஸை வச்சு நீங்க என்ன செய்யணும்னா எழுத வேண்டும். நான் சொன்னது விளையாண்டாம உங்களுக்கு கிளியரா பிள்ளை? இதெல்லாம் பிள்ளைகள் இப்படித்தான் எழுத வேண்டும் என்று சொன்னா அப்படித்தான் எழுத வேண்டும். இதை தாண்டி வித்தியாசமாக எழுத வேண்டாம் மாணவர்களே. மிக அவதானம். நான் பாஸ் பேப்பர் அழகா பேப்பர் கிளாஸ் செஞ்சுட்டு போறேன், சும்மா அழகா சொல்லித்தாரேன், சொல்ற மாதிரி அழகா எழுதும்போ ஒரு கரைச்சல் இல்லை. ரைட். இப்ப பிள்ளைகள், இறைவன் இருக்கிறான் என்பதை நிறுவனண்டா முதலாவது ருபூபியா. அப்ப ஜாகிலியா கால மக்களும் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? உலூஹியா பிராக்டிக்கல். அப்ப அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அஸ்மா வசிபாத். இது பிள்ளைகள் இங்க இறைவன் இருக்கிறான் என்பதை வஹி மூலமாக நிறுவ சொன்னா ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வசிபா, இந்த 3ஐ வச்சு எழுதணும். அப்ப தௌஹீது ருபூபியாண்டா ஓகே உங்களுக்கு, உலூஹியாண்டா ஓகே. இப்ப அஸ்மா வசிபாத். அஸ்மாண்டா அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்குரிய பெயர். நீங்க அல்லான்னு சொன்னாலும் ஒன்றுதான். 99 பெயர்ல நீங்க எந்த பெயரை யூஸ் பண்ணினாலும் அது அல்லாஹ்வுக்குரிய பெயர். எனவே இந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய ஆளுமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய அந்த இந்த உலகத்தை அவன்தான் படைத்தான், அவன்தான் சக்தி வாய்ந்தவன், இந்த உலகத்துக்கே தகுதியானவன் அவன்தான் என்ற விஷயத்தை அந்த அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களும் தெளிவுபடுத்துகிறது. ஏன்னா அல்லாஹ் அவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவன், அடக்கி ஆளக்கூடியவன், பெருமைக்குரியவன், படைப்பாளன். அல் ஹாலிக் படைப்பாளன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் சொல்றதெல்லாம் எம்சிக்கு வருமா? அல் ஹாலிக் படைப்பாளன். அல் முத்தகப்பிர் அப்படின்னா முத்தகப்பிர் தான். முத்தகப்பிர் பெருமைக்குரியவன். பெருமைக்குரியவன் யாருன்னா அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல முத்தகப்பிர். அல்லாஹ் பெருமைக்குரியவன். இந்த உலகத்தை படைத்தான், மனிதர்களை படைத்திருக்கிறான். எனவே அவன் பெருமை கொள்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நாங்க பெருமை அடிக்க கூடாது, அல்லாஹ் பெருமை அடிக்கலாம். ஏனண்டா அல்லாஹ் பெருமை படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டே போவான். நான் உலகத்தை படைத்தேன், மனிதனை படைத்தேன், செடிகளை படைத்தேன், கொடிகளை படைத்தேன். அப்ப எல்லா ஆற்றலையும் சொல்லி அவன் பெருமைப்படுத்தலாம், அவன் பெருமை அடிக்கலாம். ஆனா நாங்க பெருமை அடிக்க இயலாது. அது எங்களுடைய பண்பு அல்ல, அது அல்லாஹ்வுடைய பண்பு. எனவே அல்லாஹ்வுடைய பண்புகள் 99 இருக்கிறது. சிபத் என்பது என்னடா பிள்ளைகள்? பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பண்புகள் எத்தனை இருக்குது? எத்தனை பண்பு? அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனை? அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனை? 99 பேர்கள். 99 மறக்க வேணாம். 99 பேர். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாமுல் முஃமினுல் முஹைமின், அஸீஸ், ஜப்பார்.
இப்படி அல்லாஹ்வுக்கு 99 பெயர்களை நீங்க கருத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஆளுமை, அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்லும் அந்த பெயர்கள். இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை பரிபாலிப்பவன், இந்த உலகத்தை அடக்கி ஆள்பவன், என்ன இந்த உலகத்துக்கு ரிஸ்க் அளிப்பவன், என்ன அர் ரஸாக், என்ன உணவளிப்பவன். இவ்வாறு பிள்ளைகள் அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை அந்த பெயர்கள் 99 சொல்கிறது. இன்னொன்றைக்கு இது அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள். சிபத்து என்னண்டா பிள்ளைகள்? அல்லாஹ்வுடைய பண்புகள். 3 வகையான பண்பு இருக்குது. ஒன்று வாஜிபாத், அடுத்தது முஸ்தஹீலாத், அடுத்தது ஜாயிசாத். வாஜிபாத் அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்பு 20 இருக்குது. அதுக்கு அல்லாஹ் கட்டாயம் இருக்கும். அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் அறிவாளி, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்பு. இன்னொன்று இருக்குது முஸ்தஹீலாத் என்பது அல்லாஹ்வுக்கு அறவே இருக்க முடியாத பண்பு. அப்படி என்னன்னு கேட்டா அல்லாஹ் செவிடன், அல்லாஹ் குருடன், அல்லாஹ் மடையன், அல்லாஹ் மரணிப்பவன், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு அறவே இருக்க முடியாத பண்பு 20 இருக்கிறது. இன்னொரு பண்பு இருக்குது ஜாயிசாத் என்பது ஹையுண்டாமா உயிர் உள்ளவன், ஹையுன் அல் கையூம்டா நிலையானவன், ஹையுண்டா உயிர் உள்ளவன், கையூம்டா நிலையானவன். ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் ஜாயிசாத் என்பது அல்லாஹ்வுக்கு இருக்கவும் முடியாத பண்புண்டா குன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறது. உதாரணமாக பிள்ளைகள் இப்ப நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்டா, நீங்க எக்ஸாம்ல பல்கலைக்கழகம் போகணும்டா அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்தும்? இந்த குன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நடக்கும் ஆகுக. ஆனா இத பயன்படுத்தாட்டி நடக்காது. ஆனா நாங்க முஸ்லிம்கள் ஆகிய நாங்க ஈமான்களோட எப்படின்னா நடந்தால் நன்மைக்குத்தான், நடக்காவிட்டால் நன்மைக்குத்தான். இதுதான் கலாக்கதிர். நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சும் சில டைம்ல அல்லாஹ் தர மாட்டான், அல்லாஹ் நாட மாட்டான், அல்லாஹ் குன் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். இப்ப நாங்க என்ன செய்யறது? விரக்தி அடையலாமா, தற்கொலை செய்யலாமா? தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கங்கள்ல ஒன்றுதான் விரக்தி. தோல்வியில் இருந்து அவனை பாதுகாக்குமா இல்லையா பிள்ளைகள்? சொல்லுங்க. பாதுகாக்கும். நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா நான் விரக்தி அடையக்கூடாது, தற்கொலை செய்யக்கூடாது. ஏனென்றா நான் கஷ்டப்பட்டு படிச்சேதான், ஆனா எனக்கு கிடைக்கலாட்டி ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அது எனக்கு தெரியாது. ஏன் அல்லாஹ் என்ன பல்கலைக்கழகம் அனுப்பலண்டா எனக்கு தெரியாது. பல்கலைக்கழகம் அனுப்பாம விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அல்லாட்டு பல காரணங்கள் இருக்கும், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலும் சில டைம்ல அல்லாஹ் தர மாட்டான். ஆனா இதை விட ஒரு ஸ்பெஷலான ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் வச்சிருப்பான் மறைமுகமாக, அது நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ்க்கு தான் தெரியும் இவனுக்கு எதை கொடுக்கணும், இவனுக்கு எதை கொடுக்க கூடாது, எனக்கு அல்லாஹ்க்கு தெரியும். அதனால முயற்சி செய்யறது எங்கட வேலை. முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும். முயற்சி செய்யணும், ஆனா அந்த முயற்சி செஞ்சு கிடைக்காட்டி அது அல்லாஹ்வோட நாட்டம், அது அல்லாஹ்வோட நாட்டம். இதுதான் கலா கதிர் என்று சொல்றது. எனவே ஜாயிசாத் என்பது அல்லாஹ்வுக்கு இருக்கவும் முடியாத பண்பு. ஒரே பண்பு, அல்லாஹ் நாடினா பயன்படுத்துவான், நாடினா குன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான், நாடலையா பயன்படுத்த மாட்டான். அதான் அல்லாஹ்வுக்கு இருக்கவும் முடியாத பண்பு. நாடினால் பயன்படுத்துவான், இல்லாட்டி பயன்படுத்தாமலும் விடுவான். அதான் ஜாயிசாத் என்று சொல்றது. இதைத்தான் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யணும்னா இறைவன் இருக்கிறான் என்பதை வஹீயினூடாக நாங்க நிறுவுறது. அதே மாதிரி சோடி சொற்களுக்கான வேறுபாடு என்ற விஷயம் அது பழைய பாஸ் பேப்பர்ல இருக்குது. ஆனா இப்ப புதிய ஸ்டைல்ல சிறு குறிப்பு வருது. சிறு குறிப்புலையும் தௌஹீத் ருபூபியா உலூஹியான்னு கேட்டா எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சு எழுதணும்? 5 பாயிண்ட்ஸ உள்ளடக்கணும். 5 விஷயங்களுக்கு உள்ளடக்கணும். உள்ளடக்கி அந்த விஷயத்தை நாங்க கடுமையாக விளக்கக்கூடாது. 9 நிமிடத்துக்குள்ள அந்த கேள்விக்குரிய ஆன்சர். அதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே முதலாவது கிளாஸ்ல அந்த டைம் ஷெட்யூல்ல சொல்லி தந்தது. டைம் ஷெட்யூல் 2, 4, 6, 8, 10, 5 மார்க்ஸ் எவ்வாறு எழுத வேண்டும் என்று. ரைட், இது கிளியராமா உங்களுக்கு? இப்ப பிள்ளைகள் இன்னொரு கேள்வி ஒன்று, புது கேள்வின்னு சொல்லி தரோம்ல. புதிய ஒரு கேள்வி ஒன்று சில டைம்ல இப்படியும் வரலாம்.
தௌஹீதுடைய பிரதான 2 பிரிவுகளையும் அவற்றில் உள்ளடங்கியுள்ள 3 அம்சங்களையும் விளக்கு வேண்டும் வரலாம் ஒரு கேள்வி. அப்படி வந்தா பிள்ளைங்க என்ன எழுதணும் சொல்லுங்க. தௌஹீத் ருபூபியத்தையும் உலூஹியத்தையும் எழுதணும். நான் கேட்கிறோமா, தௌஹீதுடைய பிரதான 2 பிரிவுகளையும் அவற்றில் உள்ளடங்கியுள்ள 3 முக்கிய அம்சங்களையும் விளக்குகின்ற ஒரு கேள்வி வந்தா, இப்ப தௌஹீதுடைய பிரதான 2 பிரிவு என்ன சொல்லுவீங்க? கோட்பாடு செயற்பாடு, இதான் 2 பிரதான பிரிவு. கோட்பாடு செயற்பாடு எழுதணும். தௌஹீதுடைய பிரதான 2 பிரிவு கோட்பாடு செயற்பாடு. அந்த கோட்பாட்டு செயற்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயம்தான், அதுல உள்ளடங்குற விஷயம்தான் ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத். சில டைம்ல இப்படி கேட்கலாம், தௌஹீதுடைய பிரதான 3 பிரிவுகளையும் எழுதுகன்னு கேட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்னன்னா நேரடியாகவே தௌஹீதுடைய பிரதான 3 சொல்லிட்டாங்க, 3 சொல்லிட்டாங்க. இப்படி வந்தா என்ன சிறப்பு? எழுதலாம். ஆனா சில டைம் இல்லாம இதே கேள்வி தௌஹீதுடைய பிரதான 3 பிரிவுகளை விளக்குக என்ற ஒரு கேள்வி வந்தால், அல்லது 8 மார்க்ஸுக்கு அப்படி வந்தால், இப்ப என்ன செய்யணும்டா, அறிமுகம் எழுதுகின்ற போதோ தௌஹீதுனா என்னன்னு சொல்லிட்டு தௌஹீத பிரதானமாக 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவற்றில் ஒன்று கோட்பாடு ரீதியானது, 2வது செயற்பாடு ரீதியானது. இந்த கோட்பாட்டு செயற்பாடுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள் தான் 3 பிரிவு. தௌஹீது ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத். எழுதலாமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. பிள்ளைகள் நீங்க படிக்கின்ற போது பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க தௌஹீதுடைய 3 பிரிவுன்னா படிச்சிருப்பீங்க. 2 பிரிவுன்னு படிச்சீங்களா? சொல்லுங்க. 2 பிரிவுன்னு படிச்சீங்களா? இல்ல, படிக்கல. ஆனா பிள்ளைகள் அதுக்குள்ள 2 பிரிவு இருக்குது, ரகசியமாக இருக்குது. எப்படின்னா, தௌஹீத் ருபூபியாவை நாங்க கோட்பாடு ரீதியான சொல்லுவோம். இருக்கா இல்லையா? நோட்ஸ்ல இருக்குமா இல்லையா? உலூஹியாவை பார்த்தீங்க செயற்பாடு. அப்ப 2 என்னத்தை சொல்லுதுண்டா, தௌஹீதுடைய பிரதான 2 பிரிவு கோட்பாடு செயற்பாடு. அவற்றில் உள்ளடங்கி உள்ள 3 அம்சங்கள் தான் ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத். இந்த விஷயத்தையும் இந்த கேள்விக்குள்ள விளங்கி கொள்ளுங்கோ. எனவே 3 விஷயங்கள் பிள்ளைகள் அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, சோடி சொற்களுக்கான வேறுபாடு என்பது அது பழைய பாஸ் பேப்பர்ல 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த விஷயம். ஆனா இப்ப புதிய பாஸ் பேப்பர்ல 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சோடி சொற்கள் வராது, சிறு குறிப்பு என்ற விஷயத்துல சிறு குறிப்பு என்ற விஷயம் வருது. எனவே சோடி சொற்கள் என்று வந்தாலும் சரி, சிறு குறிப்பு என்று வந்தாலும் இது பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்பய கேள்வியை பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டைல்ல 8வது கேள்வியில இருக்கு. பழைய பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அது 1வது கேள்வியிலே இருக்கும் சோடி சொற்கள். இப்ப 8வது கேள்வியில இருக்கு. இந்த 8வது கேள்வியில 4 விஷயங்கள் போட்டிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க 5 மார்க்ஸ் வழங்கப்படும். இந்த 5 விஷயங்களை நீங்க எழுதுகின்ற போது 5 மார்க்ஸுக்கு நீங்க எழுதுகின்ற போது 5 விடயங்களை உள்ளடக்கினால் போதும். 5 விடயங்களை நீங்க உள்ளடக்கி எழுதினால் உங்களுக்கு 5 புள்ளி வழங்கப்படும். எனவே 4 சிறுகுறிப்பு கேட்கிறது. இந்த சிறுகுறிப்பு கேள்வியை நீங்க என்ன அழகான முறையில் எழுதலாம். ஆனா 5 பாயிண்ட்ஸை மையமாக வைத்து 5 பாயிண்ட்ஸ் வர ஒரு விஷயத்த சொன்னா பிள்ளைங்க நான் சொன்னா இல்லையா, தௌஹீது ருபூபியா, உலூஹியான்னா அதுக்குள்ள 5 விஷயங்கள் வரும். 5 பாயிண்ட்ஸை உள்ளடக்கி எழுதணும், அவ்வளவுதான். இதே மாதிரி என்ன கேள்வி வந்தாலும் 5 விடயங்களை நீங்கள் உள்ளடக்கி எழுத வேண்டும் 9 நிமிடத்துக்குள் என்ற விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சு கொண்டா இந்த சிறு குறிப்பு என்ற கேள்வியை சும்மா அழகா சட்டப்படியா நல்ல பெர்ஃபெக்ட்டா எழுதலாம். சிஸ்டங்களை வழங்கிக் கொள்ளுங்க. சிறு குறிப்பு என்ற கேள்வி 8வது கேள்வி. எனவே இந்த கேள்வியை நீங்க யாராவது ஒரு ஆள் செலக்ட் பண்ணினால் ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ். ஆனா 5 விடயங்களை உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கிளியரா மங்களும்? ஓகே இப்ப பிள்ளைகள் அடுத்த கேள்வி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இப்ப தௌஹீத், தௌஹீதின் 2வது அல்லாஹ் ஒருவன். இந்த தௌஹீத்
தௌஹீதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். தௌஹீதுனா என்ன? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றது தௌஹீத், அல்லாஹ் ஒருவன். இந்த தௌஹீதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சூறாண்டா குல் சூரா. இந்த குல் சூறாவை பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை பற்றிய முழுமையான விளக்கம் அதுல இருக்கும். ஒரு கடவுளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் சொல்லப்படும். ஒரு கடவுள், அவர் கடவுளுண்டு அவரை சொல்றண்டா அவருக்கு இந்த பண்பு இருந்தா அவர் கடவுள் தான். அப்ப முதலாவது பண்பு என்ன? கடவுள் ஒருவனாக இருக்க வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத். இரண்டாவது பண்பு என்ன? அல்லாஹுஸ் ஸமத், தேவையற்றவனாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நிறைய தேவை இருக்கும், ஆனா கடவுளுக்கு தேவை இருக்குதா? அவங்களே சொல்லுங்க. இல்ல. இது கடவுளுக்கு இருக்க வேண்டிய பண்பு. இப்படி இருந்தா அவர் கடவுள் தான். திரும்ப லம் யலித், பிறவும் கூடாது, பிறப்படவும் கூடாது. கடவுளுக்கு வாப்பா மறிக்க கூடாது. எங்களுக்கு வாப்பா அம்மாவெல்லாம் இருக்குது, ஆனா கடவுளுக்கு இருக்கக்கூடாது. இது கடவுளுக்கு இருக்க வேண்டிய பண்பு. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல யாருமே இருக்கக்கூடாது. சில டைம்ல பிள்ளை எங்களை மாதிரி மனுஷனை போல மனுஷன் இருப்பான். நாங்க சொல்றியா இல்லையா? இவரை மாக்கித்தான் அவரு, அவரை மாக்கித்தான் இவரு, அப்படியெல்லாம் ஒப்பிடலாம். ஆனா கடவுள் என்ன செய்யலாம்டா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை வச்சு இப்படித்தான் கடவுள் இருப்பான் என்று ஒப்பிட முடியாது. ஏன்னா கடவுளை மாக்கி இந்த உலகத்துல யாரும் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை மாக்கி யாருமே இல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். எனவே இதுதான் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்றது. தௌஹீதை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு சூரா. தௌஹீதுனா இப்ப என்ன? அல்லாஹ் ஒருவன், கடவுள் ஒருவன் என்பதை, கடவுளுக்கு இருக்க வேண்டிய பண்பை விளக்கக்கூடிய ஒரு சூரா என்று சொன்னா சூரத்துல் இஹ்லாஸ். எனவே பிள்ளைகள், இப்ப முஸ்லிம்கள் ஆகிய நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட எங்கள்கிட்ட என்ன? அதான் கேள்வி. தௌஹீத் நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன அல்லது விளைவுகள் என்ன? இப்ப நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதால எங்கள்கிட்ட என்ன மாற்றம் வருது, எங்கள்கிட்ட என்ன விளைவுகள், என்ன தாக்கம்? ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட எங்கள்கிட்ட என்ன மாற்றம் ஏற்படுதுண்டா, முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செய்கிறது. ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாம் அடிமை வாழ்க்கை, சந்தையில அடிமைகளை விற்கிறது. இப்ப யூசுப் நபியை எங்க இருந்து வாங்கினார்? சந்தையில இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அந்த காலத்துல மனிதர்களை, இப்ப நாங்க பிள்ளைகள் இந்த புலைக்கு போறையா இல்லையா, சாமானுக்கு போறையா இல்லையா, புல இருக்குதா இல்லையா உடனடியாவில்? இப்ப நாங்க பொருட்களை வாங்க போகின்ற போது அங்க மனிதர்களும் இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஜாஹிலியா கால சமூகத்தில், அந்த சமூகத்தில் மலிந்து காணப்பட்டது. எஜமான்கள் இருப்பாங்க. எந்த எஜமான் கூடுதலான அடிமைகளை வாங்குறாரோ அவருக்குத்தான் பெரிய மதிப்பு. ஏன்னா அடிமைண்டா உள்ள, இப்ப நான் எஜமான்டா, எனக்கு கீழே 1000 அடிமைகள் இருந்தா இந்த அடிமைகளை நான் வேலைக்கு அமர்த்தி என்ன அவங்களோட சம்பளத்தை நான் எடுத்து எந்த கொண்டோடு தான் அவங்க இருக்கிறது. நான் சொல்ற மாதிரிதான் செய்ய வேண்டும். நான் எஜமான், அவர் அடிமை. அப்ப அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிற, சம்பாதிக்கிற எல்லாமே எனக்குத்தான். ஏன்னா நான் அவரை சல்லி கொடுத்து வாங்கிட்டேன், நான் வாங்கிட்டேன். எனவே இஸ்லாம் வந்தவுடன் இந்த அடிமைத்துவத்தில் இருந்து மனிதனை விடுதலை செய்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தவர். பிலால் அடிமையிலிருந்து விடுதலை செஞ்சு சல்லியெல்லாம் கொடுத்து அவரை விடுதலை செய்து அவருக்கு நபி அவர்கள் ஒரு பதவியை வழங்கினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். முஅத்தின், அதான் சொல்லுகின்ற பதவியை வழங்கி அவரை சுதந்திரமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதால அவருக்கு ஒன்று கிடைக்குது. மனிதனுக்கு மனிதன் அடிபணியாம அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், கடவுளுக்கு மாத்திரம்தான் அடிபணிய வேண்டும் என்ற உணர்வை தௌஹீத் கோட்பாடு ஏற்படுத்தும். முதலாவது இரண்டாவது புள்ளி 5 பாயிண்ட்ஸ்மா கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். லேசான விஷயம் புள்ளி இருந்தாலும் நான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். பாயிண்ட்ஸ்கள் விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க, விஷயத்தை தலைக்கெடுங்க புள்ளையில. இரண்டாவது, இறையச்சம் ஏற்படும். இறையச்சத்துக்கு என்ன சொல்ற அரபால கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எம்சி படிப்போம். ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறை 6வது அலகுல நாங்க படிப்போம். ஆன்மீக, அடிக்கடி பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய ஒரு கேள்வி, ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள்ல ஒன்றுதான் தக்குவா, இறையச்சம். அல்லாஹ்வை பற்றிய பயம் ஒன்று வரும். அல்லாஹ், உதாரணமா நாங்க அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாட்டி நாங்க அந்த உலகத்தில் என்ன செய்வோம்னா விரும்பிய மாதிரி வாழ்வோம்.
ஆனா அல்லாவை ஏற்றுக்கொண்டதால எங்கிட்ட ஒரு பயம் கொண்டு வரும். பாவம் செய்கின்ற போது அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், நாளை மறுமையில் என்ன விசாரிப்பான். ஏன்னா இவ்வாறான ஒரு எண்ணம் ஒன்று கட்டாயம் வரும். என்னதான் பாவம் செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு டைம்ல எங்களுக்கு அந்த உணர்வு கொண்டு வரும். ஏனென்றா இறையச்சம், அல்லாஹ் தன்னை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன், திடீர்னமாக்கி மரணித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பான். அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பயம் உண்டு. இறையச்சம், தக்குவா என்ற உணர்வு வரும். எனவே இதுதான் தௌஹீத் கோட்பாடு அல்லது தௌஹீத் நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கங்கள். இரண்டாவது தாக்கம். மூன்றாவது பிள்ளைகள் மன அமைதியை ஏற்படுத்தும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, உங்களோட உள்ளம் அமைதி அடையும், நிம்மதி அடையும், சந்தோஷம் அடையும். உதாரணமாக பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துச்சு, எங்களுக்கு பொருளாதார லோஸ்ட், இப்படியான பல துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற போது நாங்க என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? இப்ப பிள்ளைகள் அல்லாட்ட 2 ரக்காத் சுன்னத் தொழிட்டு போய் அல்லாட்ட துவா கேட்டு தொழிட்டு வரக்குள்ள உள்ளம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரு நிம்மதி, ஒரு ராகத்தோடு கட்டாயம் இருக்கும் பிள்ளைகளா. என்னதான் கஷ்டத்துல நாங்க இருந்தாலும், கடுமையான கஷ்டம், கடுமையான பொருளாதார லோஸ்ட் அல்லது நோய், என்ன பிரச்சனை வந்தாலும் இப்ப போய் 2 ரக்காத் சுன்னத் தொழிட்டு அல்லாட்ட கையேந்திட்டு நாங்க வருகின்ற போது அந்த வார நிம்மதி இருக்கா இல்லையா? அந்த நிம்மதி எப்ப ஏற்படும்டா, அல்லாஹ் யார் ரப்பாக ஏற்றுக்கொள்றானோ அவனுக்குத்தான் அந்த நிம்மதி ஏற்படும். எனவே தௌஹீதை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் ஒருவனை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் அடைகின்ற ஒரு மாற்றங்கள்ல ஒன்று என்னண்டா மன அமைதி வரும். துன்ப துயரங்களில் பொறுமையாக இருப்பான், உள்ளம் அமைதி அடையும். இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அவனில் ஏற்படும். இது மூன்றாவது பாயிண்ட். சரியா பிள்ளையா? கிளியராமா? ஓகே பிள்ளைல. அடுத்த 4வது மனோ வலிமையை ஏற்படுத்தும் தைரியம். ஸ்ட்ராங், உள்ளம் எப்போதுமே ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கும். அனைத்து சவால்களை, எல்லா சவால், ஏன்னா மனிதனாக பிறந்தா நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வருகிறது. நிறைய சவால், எல்லா பிரச்சனைகளையும், நமக்குத்தான் எல்லா பிரச்சனையும் வருது, நமக்குத்தான் எல்லா கஷ்டமும் வருது. மனுஷனாக பிறந்தா பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், பொருளாதார நெருக்கடி வரும், இழப்புகள் வரும், மரணங்கள் வரும். இவ்வாறான பிரச்சனை எல்லாம் எங்களுக்குத்தான் மாறுது. ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் நாங்க என்ன செய்வோம்டா பிள்ளைகள்? மனோ வலிமை ஸ்ட்ராங் இது உடையாது. ஏனண்டா அல்லாஹ்வை ஒருவர் நம்பிக்கை வச்சுட்டான்டா, அவனுக்கு தெரியும் இந்த உலகத்துல பறவைகளுக்கு எவ்வாறு அல்லாஹு தஆலா உணவளிக்கிறானோ அதே மாதிரி மனிதர்களுக்கும் உணவளிப்பான். எனவே இஸ்லாமும் சொல்லுது, நாங்க மனிதர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவோம். நபிமார்கள் படாத கஷ்டங்களா, ரசூல்மார்கள் படாத கஷ்டங்களா? எனவே அவர்களும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், எங்களுக்கும் கஷ்டம் வருகின்ற போது நபி அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அதே மாதிரி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒருவன் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பான். அதான் மனோ வலிமையை ஏற்படுத்தும். மனோ வலிமையை ஏற்படுத்தும். ரைட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதாரணமாக முஸ்லீம்களை பாத்தீங்க, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி ஸ்ட்ராங், அல்ல ஸ்ட்ராங்கா இல்லையா? ஈமான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கட்டும் ஸ்ட்ராங் உள்ளம். ஏண்டா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஸ்ட்ராங். அதான் மனோ வலிமை என்று சொல்ற. அதே மாதிரி பிள்ளைகள் அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் உதவி தேட வேண்டும் என்ற ஒரு மனநிலை வரும். கஷ்டம் வந்தா யார்கிட்ட போனாம நாங்க போய் அவுலியாக்கள்கிட்ட அல்லது கபூர் இப்படி எல்லாம் போனோம்னா ஷிர்க் வச்சிருவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இது ஷிர்க், இதுக்கு பக்கம் பேசிடக்கூடாது, அல்லாஹ் ஷிர்க்க மன்னிக்க மாட்டான், எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஷிர்க்கு செஞ்சு அல்லாஹ்வுக்கு சூடாகும், அல்லாஹ்வுக்கு கோபம் வரும், ஷிர்க்கு பக்கம் போகக்கூடாது. எனவே என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க அல்லாஹ்ட்ட போய் கையேந்த வேண்டும் என்ற உணர்வு வரும். எனவே இவர் அல்லாஹ்வை வணங்காம சிலைகளை, அல்லது பொதுவாக முஸ்லிம்கள் சிலைகள்ல வணங்குறதுல இருந்தாலும் இந்த விஷயம் இருக்குது. இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் துவா கேட்கிறது, இந்த கபூர்கிட்ட போய் துவா கேட்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இது ஷிர்கா இல்லையா பிள்ளைய சொல்லுவோம்?
பச்சை சிறு இணை வைத்தல். ஏனண்டா உதவி தேடணும் யார்கிட்ட? அல்லாஹ்வ உருவம் ஏற்றுக்கொண்டுட்டான்டா யார்கிட்ட உதவி தேடணும்? அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். இப்ப நாங்க அவுலியாக்கிட்ட போய் உதவி தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லை. அப்படித்தான் இஸ்லாம் சொல்றதாக இருந்தாலும் இஸ்லாம் யார சொல்லிருக்கு? ரசூலுல்லாஹ்ட்ட போய் துஆ செய்யுங்கோ என்ற உலகத்திலே அவர்தான் சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டவர். என்ன இந்த அவுலியாக்கள்லாம் சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டாக்கல யாராவது சொன்னையா? நல்ல மனுஷனா இருக்கலாம், அது அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, அது நம்மளால தீர்மானிக்க இயலாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவுலியாக்களை யாராவது சொன்னையா சொர்க்கவாதி? சொல்லுங்க பிள்ளை. இல்ல. யாரும் சொல்ல இயலாது. இந்த அவுலியா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இந்த அவுலியா சொர்க்கவாதி என்று. ஆனா ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதியா இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹ் எப்பயாவது ஒரு நாள் சொல்லியிருப்பாரா, மக்களே நீங்க நான் சொர்க்கவாதி, சொர்க்கத்துக்கு நன்மாரான் சொல்லப்பட்டவன், உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறாள், எனக்கிட்ட கையேந்தி கேளுங்கோ, எனக்கிட்ட துவா கேளுங்கோ, என்ன நான் நல்ல மனுஷன் ஏண்டா அல்லாஹ் சொல்றான் மஹப்பத்துர் ரசூல். மஹப்பத்துர் ரசூல்னா என்ன? நபியர் மீது அன்பு மீது அன்பு வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மீது அன்பு வைக்கணுமா? இஸ்லாம் சொல்லுதோ? அப்ப ரசூலா சொன்னாரா எப்பயாவது? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எனவே என் மீது அளவு கடந்து அன்பு வச்சு என்னகிட்ட வந்து துவா செய்யுங்கோ என்று ரசூலுல்லாஹ் எப்பயாவது சொல்லியிருக்காங்க? அப்படி சொல்லுங்க. இல்ல. அப்ப பிள்ளைகள் துவா கேட்கிறது என்பது நல்லா வினை கொள்ளணும். அல்லாட்ட மாத்திரம் தான். எனவே ஒருவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா அவன் உண்மையாகவே அல்லாட்ட மட்டும்தான் கேட்பான். அந்த உணர்வை தௌஹீத் கோட்பாடு ஏற்படுத்தும். இப்படி பிள்ளைகள் நாங்க என்ன செய்யணும்டா, என்ன இந்த பாயிண்ட்ஸை வச்சுமா நாங்க விளக்க வேண்டும். மேக்சிமம் இஸ்லாத்துக்கு 5 பாயிண்ட்ஸ் கட்டாயம் விளக்கியாகும். 10 மார்க்ஸுக்கு வந்தால் கட்டாயம் விளக்கியாகணும். மேலதிகமாக தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நோமலாக 6வது பாயிண்ட்ஸ் எழுதிருக்கும். அவ்வளவுதான் பிள்ளைல. அதுக்கு மேல போக வேண்டாம். 8, 9ன்னு போக வேண்டாம், டைம் போகும். ஒரு 6வது பாயிண்ட்ஸ் நோமலாக டச் பண்ணிடுவோம். 5 பாயிண்ட்ஸ் கட்டாயம் விளக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை யாருக்கு வச்சுக்கொள்வோம். இது கிளியரா பிள்ளை? சார் கிளியர். இப்ப பிள்ளைல அடுத்தது உங்களோட டியூட்ல பிள்ளைல பாருங்க. இஸ்லாமிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் தஆலா யாரிடம் கூறினார்? போன வருஷம் அந்த கேள்வி யார்ட்ட பிள்ளைகள்? மலக்குகள், இப்லீஸ். இதே ஸ்டைல் என்ன ஏன் போடுறா அந்த கேள்வியை ஏன் போடுறா? எங்கட பிள்ளைகளோட பிரச்சனை என்னன்னா, இந்த புதுசாக வார ஸ்டைல் எப்படி கேள்வி என்று பிள்ளைகளுக்கு தெரியாது. நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப நான் நேரடி செமினார்களுக்கு போகின்ற போதும் மிச்சம் பிள்ளைகளுக்கு அந்த கேள்வி சிஸ்டம் தெரியாது. அப்ப அதனாலதான் நிறைய இடங்கள்ல செமினாருக்கு போய் பிள்ளைகள்கிட்ட நான் கண்ட ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளைகளுக்கு பாஸ் பேப்பர் சம்பந்தமான அறிவே இல்லை. அதனாலதான் இந்த முறை 2023ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அதே கேள்வி வராது. ஆனா ஏன் போட்டேன் என்றால் எங்கட பிள்ளைகள் அந்த சிஸ்டங்களை படிக்கணும். இப்படித்தான் இந்த ஸ்டைல்லாம் வருது. இல்லாட்டி எங்கட பிள்ளை என்ன செய்யும்டா, 2018ஆம் ஆண்டு ஸ்டைல பார்த்தா என்ன நடக்கும்டா, 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல எப்படி வருது, சோடி சொற்களுக்கு இடையிலான வேறுபாடுன்னு வருது. ஆனா 2022 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பாருங்க, சோடி சொற்கள்னு வராது. அப்ப எப்படி வருது பிள்ளைகள் சொல்லுங்க? சிறு குறிப்பு. பாத்தீங்கன்னா உள்ள 2018 முதலாவது கேள்வியே சோடி சொற்கள் அப்படிதான் பாருங்க. ஆனா இப்ப இசையில பாருங்க சோடி சொற்களே இல்ல, மருந்துக்கு கிடையாது. அப்ப இப்ப ஆரம்பத்தில் 2018ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியாக கேட்கிறது. இப்ப எத்தனாவது கேள்வி? 8வது கேள்வி. 8வது கேள்வி. ஆனா சிஸ்டம் எல்லாம் உண்டுதான். 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். 9 நிமிடத்துக்குள்ள 5 பாயிண்ட்ஸ்கள் எழுதி நாம அதை விளக்க வேண்டும். 9 நிமிடம் மறக்க வேண்டாம். சிறு குறிப்புக்கு ஒரு கேள்விக்கு 9 நிமிடம், 5 பாயிண்ட்ஸ் உள்ளடக்கப்பட வேண்டும். சிஸ்டம் எல்லாம் ஒன்றுதான். ஆனா மார்க்ஸ் சிஸ்டம் ஓகே, ஆனா கேள்வியை மாத்திட்டாங்க, கேள்வியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனவே பிள்ளைகள் நாங்க இந்த ஸ்டைல்ல படிக்க இயலாது. ஆனா இதை நான் தெரிஞ்சிருக்கணும் இப்படி இருக்கின்ற. ஆனா இந்த ஸ்டைல நாங்க இந்த ஸ்டைலுக்கு மாத்தோம். இது இனி இப்படித்தான் வரும். விஷயம் எல்லாம் உண்டுதான். ருபூபியா உலூஹியா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறுமா? மாறாது. விஷயம் எல்லாம் உண்டு. ஆனா கேள்வி சிஸ்டங்கள் மாறுதா இல்லையா, அதை நாங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கொள்ளணும். ரைட். இப்ப இன்னொரு விஷயம் என்னண்டாம
இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள்ல பிள்ளைகள் மலக்குகள் சம்பந்தமாக கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த மலக்குகளுடைய பணிகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான், பண்புகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான். சரிங்களா பிள்ளைகள்? மலக்குகளுடைய பணிகள் பண்புகள் ரெண்டும் ஒரே விஷயம்தான், யோசிக்க வேண்டாம். என்ன பணிகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான், பண்புகள் என்று கேட்டாலும் அதே விஷயம்தான். பிள்ளைகள் ரைட். இப்ப மலக்குகளை பொறுத்த பண்ற பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்ச மலக்கு எத்தனை பேர்? 10 பேர். 10 பேர் தான். 10 பேர். ஆனா 10 பேர் அல்ல, நிறைய மலக்குகள் இருக்காங்க. ஆனா மலக்குகள்ல உயர்தரம் அப்படி இருக்குது. இப்ப ஆனா உதாரணமாக 600 இறக்கைகளை கொண்ட மலக்கு யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவர் 600 இறக்கைகள். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு இறக்கை 2 3 அப்படின்ட்டு இறக்கைகள் இருக்குது மலக்குகள் மாதிரி. ஆனா 600 இறக்கைகளை கொண்ட கூடுதலான இறக்கைகளை கொண்டவர் யாரு பிள்ளைகள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதான் மலக்குகள் சம்பந்தமாக பெருசா கேள்வி ஒன்றும் பாருங்க. ஆனா மலக்குகள் சம்பந்தமாக பாருண்டா ஒன்று மலக்குகளுடைய பண்புகள் என்று கேட்கலாம், பணிகள் என்று கேட்கலாம். ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். உதாரணமாக மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் தெரியும். அல்லாவை வணங்கி கொண்டிருப்பார். வணங்கினா அவங்க முழுமையாக அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவாங்க. நாங்க அப்படி இல்லை, மனுஷர்கள் முழுமையாக கட்டுப்பட மாட்டோம், பாவம் செய்வோம். ஆனா மலக்குகள் பாவமே செய்ய மாட்டார்கள். பாவமே செய்யறல்ல, எங்களுக்கு நெகட்டிவாக இருப்பார்கள், மனிதர்களுக்கு நெகட்டிவாக இருப்பார்கள். அல்லாவுடைய அரிசி, அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான். இந்த அரிசை சுமந்து கொண்டிருப்பவர்கள் மலக்குமார்கள். அதே மாதிரி சுவனவாசிகளுக்கு சுவனத்துக்குரிய மலக்கு இருக்காரு, நரகத்துக்குரிய மலக்கு இருக்காரு, வகிய கொண்டு வர மலக்கு இருக்காரு. வகிய கொண்டு வர மலக்கு தான் யாரு பிள்ளைகள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி மூமின்களுக்கு ஏன்னா அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறது அவங்களோட பணிகள். மூமின்கள்னா உதாரணமாக பள்ளியில எங்கட வீடுகள்லையும் மலக்குமார்கள் வருவார்கள். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, வீடுகள்ல நாடகங்கள் உருவப்படங்களை நீங்கள் ஒட்ட வேண்டாம். ஏனென்றா அப்படி இருந்துச்சுண்டா யார் வரமாட்டாங்க, மலக்குமார் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் அப்ப எங்கட வீட்டுல இருப்பார்கள். அப்ப மலக்குமார்கள் எங்க இருப்பாங்கண்டா அந்த நாடகம் பாக்குற இடத்துல, படங்கள் பாக்குற இடத்துல, பாட்டு கேட்கிற இடத்துல, ஏன்னா ஊர்பலாய் கழுவுற இடத்துல எல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல யார் இருப்பாங்க சொல்லு? ஷைத்தான். ஷைத்தான தலைவன் யார்? இப்லீஸ். இப்படி ஷைத்தான் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துதான் நாம நாடகங்கள் படங்கள் என ஊர்பலாய் கழுவுற இதெல்லாம் ஷைத்தான் இப்லீஸ். ஆனா பிள்ளைகள் மலக்குமார்கள் ஓதுகின்ற போது, தொழுகின்ற போது, பள்ளியில் இருக்கின்ற போது இந்த இடங்கள்ல பிள்ளைகள் மலக்குமார்கள் வருவாங்க. ஏன்டா அவங்க என்னென்ன நன்மை செய்கிறார்கள், தொடர்ந்து நன்மையிலேயே ஈடுபடுறார்கள். அப்ப எங்க நன்மை இருக்குதோ அங்கதான் இருப்பார்கள். தீமை நிகழ்கின்ற இடத்தில் மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள் மலக்குமார்கள். எனவே எங்களுக்காக வேண்டி, மூமின்களுக்காக வேண்டி பிரார்த்தி. அப்ப முஸ்லீம்கள் வராது, மூமின்கள் வரும். முஸ்லீம்கள்டா எல்லாரும் முஸ்லீம் தான், நானும் முஸ்லீம் தான், நீங்களும் முஸ்லீம் தான். மூமின் என்றா அப்படி இல்லை பிள்ளைகள். மூமின்டா யாருண்டா இந்த இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவவன் தான் மூமின். பிராக்டிக்கல். முஸ்லீம்டா எந்த பேரு மிர்ஷாஸ், உங்களோட பிள்ளைகள் என்ன எங்கட பிள்ளைகள பேர் இருக்குமா இல்லையா? சொல்லுங்க பிள்ளை, 2 பேரை சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க பயப்படாம. சாரா, ஃபாத்திமா. சாரா, சாரா, பாத்திமா என்ன இப்படி எல்லாரும் முஸ்லீம் தான். ஆனால் மூமின் என்று சொன்னா அது வேற ஸ்டைல். மூமின் என்றா பிராக்டிக்கல், இஸ்லாத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி. அப்ப குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்ல மாட்டார். யாரு வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லுவாங்க? முஃமின்கள். தனி சூறாவே இருக்குது, கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பின்னுக்கு சொல்றது எல்லாம் இந்த வசனத்துல பிராக்டிக்கல் தான். தொழுவார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், வீண் விடயங்களில் ஈடுபட மாட்டார்கள். எத்தனை அங்க பின்னுக்கு சொல்றது எல்லாமே பிராக்டிக்கல். அப்ப மூமின்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள் மலக்குகள். அப்ப மூமின்கள்னா இபாதத்துல ஈடுபட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பிராக்டிக்கலாக செய்கிறார்களுக்கு அவங்களோட மலக்குகளும் இருப்பார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க பிள்ளைகள் எழுத வேண்டும். இது லேசான கேள்வி. ஆனா மலக்குகள் சம்பந்தமாக இந்த விஷயம் தான் பாரு. ஆனா கேள்வி மயக்கம் ஒன்றுக்கு என்னண்டா, மலக்குகளுடைய பணிகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான்,
பண்புகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான், ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். நீங்க தயங்க வேண்டாம், ரெண்டும் ஒரே விஷயம் தான். விஷயம் என்ன பிள்ளைகளுக்கு கேள்வி மயக்கம் கிளியரா? ஆம் சார். அடுத்தது பிள்ளைகள் ஹத்துமு நுபுவா என்ற விஷயம் ஒன்று, அது போன வருஷம் வந்துச்சு. ஹத்துமு நுபுவாண்டா இறுதி நபித்துவம், ஹாத்தமு நபி என்று சொல்றது. ஆனா எம்சி கேள்வி கொண்டு வரும், ஹாத்தமு நபின்னா ரசூலுல்லாஹ்க்கு சொல்றது. ஹாத்தமு அல்லது ஹத்துமு நுபுவா இறுதி நபித்துவம் அல்லது ஹாத்தமுன் நபி, நபிமார்கள் இறுதியானவர். இந்த இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர் சொல்றது காதியான்கள். யாரு பிள்ளைகள் சொல்லுங்க? காதியான்கள். ஞாபகம் வச்சுக் கொடுங்க பிள்ளைகளா. இது போன வருஷமா ஹத்துமு நுபுவா என்பது பிள்ளைகள் சிறு குறிப்புக்கு வந்துச்சு. அப்ப அது வராது இனி. அப்ப இதே இசையில வேற வேற கேள்விகள் வரும், நல்லா விளைய கொள்ளணும். ஆனா பிள்ளைகள் எம்சிக்கு கேள்விக்கு வரும், எம்சிக்கு வரும். ஹத்துமு நுபுவாண்டா இறுதி நபித்துவம். இந்த ஹத்துமு நுபுவத்தை மறுக்கக்கூடிய அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் யார் என்று கேட்டா யாரு பிள்ளைகள்? காதியானிகள். காதியானிகள் இலங்கையிலேயும் இருக்கிறார்கள். நிகம்பு அதே மாதிரி பசியால போன்ற இடங்கள்ல கூட இருக்காங்க காதியானிகள். என்ன யாரு சொல்லுவாங்க இறுதி நபி யாருன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. மீர்சா குலாம் அல் காதியானி. வெரி குட். மீர்சா குலாம் அஹமத் அல் காதியானி. மீர்சா குலாம் அஹமத் அல் காதியானி. போட்டோ எடுத்து கூப்பிடல, அப்படியே போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுனா அதெல்லாம் யோசிக்க தேவையில்லையா? சரியா பிள்ளை? கஷ்டமே இல்லை உங்களுக்கு. சும்மா படிக்கிறதெல்லாம் ஷார்ட் நோட்ஸ் வரும், ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். கையில டியூப் இருக்குது. இப்ப கரைச்சலாம் உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல ஒரு கரைச்சல் இருக்குது, ஷார்ட் நோட்ஸ் இருக்கிற கவலை இல்லை எங்க பிள்ளைகளுக்கு. என்ன ஃபுல்லா விளங்கப்படுத்துறேன் அழகா. என்ன பாஸ் பேப்பர் கிளாஸ் செஞ்சுட்டு போற அழகான முறையில என்ன ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டேன். பிரைவேட் கிளாஸ்ல சும்மா ஃபுல்லா சட்டப்படியாக என்ன 8வது அழகு வரங்கரைக்கும் விளங்கப்படும். 8 அழகு விளங்கப்படுத்திருக்கிறது. 8வது அழகத்தான் பிரைவேட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு 2024 திருமணம். அப்ப அது வரங்காட்டியும் ஃபுல்லா படிச்சிருக்கிறோம். அப்ப ஃபுல் விளக்கம் இருக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு. மாஷா அல்லான்னு ஃபுல் விளக்கம் இருக்குது. எனவே எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கவலை. ரைட். மீர்சா குலாம் அஹமத். இப்ப பிள்ளைகள் இன்னொரு விஷயம் ஒன்றுக்கு இஸ்லாமிய பரிபாசை நுபுவத். இதை கொஞ்சம் எல்லாரும் விளைய கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரைவேட் கிளாஸ் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தினதா இருந்தாலும் வேற வேற பிள்ளைகளை வந்திருக்காங்க, புதிய பிள்ளைகளை. ரைட். இப்ப உள்ள நுபுவத் ரிசாலத் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அதே மாதிரி ஹிதாயத், அதை நாங்க படிக்கணும். இப்ப அதான் படிக்க போறோம். என்ன ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகம் என்பதை நபிமார்களை வைத்து விளங்கப்படுத்துங்கோ என்று 2020ஆம் ஆண்டு பாசப்பெல்லாம் வந்திருக்கு. எப்படி எழுதணும்னு சொல்லி தரப்புறம் பாருங்க. ஒரு முழுமையான விளக்கம் நுபுவத்தினா என்ன, ரிசாலத்தினா என்ன, ஹிதாயத்தினா என்ன, ஹிதாயத்தை வச்சு ஒரு கேள்வியை அழகான முறையில சட்டப்படியாக கிளியர் பண்ணி தரீங்களா? ரைட். எல்லாம் ரெடியா உள்ளே? ரெடிதான் எல்லாரும்? ரைட். நுபுவத், நுபுவத்தினா என்ன சொல்லுங்க? நபித்துவம். இது நேரடியான கருத்து. சரிதான்? இது நேரடியான கருத்து நுபுவத். இப்ப பிள்ளைகள் எங்கட பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்த சொல்ல பக்கத்துல சொல்லுங்க. வெரி குட் பிள்ளைகளா, மாஷா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளுக்கு ரைட் பதவி. வெரி குட் பிள்ளைகளா. இதை யாரை வச்சு விளங்கப்படுத்தினா சொல்லுங்க? ஸ்கூல் டீச்சர். அப்ப நான் யாரு பிள்ளைகள்? டீச்சர். என்ன என்ன வச்சுதான் விளங்கப்படுத்தின? இப்ப பிள்ளைய ஒன்றுமே இல்ல பிள்ளைல. அப்ப நுபுவத்துல சும்மா சட்டப்படியா இருக்குமா? பயப்படவே தேவை. சும்மா சட்டப்படியானதெல்லாம் இந்த மயக்கம் எல்லாம் இல்லை. இந்த மயக்கத்தை எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்றதாம் பிள்ளைல. நுபுவத் என்பது என்னன்னா பதவி. உதாரணமாக இன்னைக்கு ஆசிரியர் என்ற பதவி கிடைச்சாதான் நான் எங்க போகலாம்? பாடசாலைக்கு போகலாம். வெரி குட் பிள்ளைல, பாடசாலைக்கு போகலாம். இப்ப இன்னைக்கு ஆசிரியர் என்ற பதவி கிடைச்சிச்சு. இப்ப பாடசாலைக்கு போறேன். அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு நல்ல மனிதர் ஒரு ஆள் வாழ்வாரு, அவருக்கு அல்லாஹு தாலா முதலாவதாக பெஸ்டுக்கு கொடுக்கிற பதவிதான் நுபுவத். இந்த நுபுவத் என்ற பதவி யாருக்கு கிடைக்குதோ அவருக்கு யார் வருவார்? அவர்கள் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துல இந்த பதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நுபுவத் என்கின்ற பதவியை 1,24,000 பேர் பெற்றுள்ளார்கள்.
இந்த 1,24,000 பேர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாரா இல்லையா? வருவாரு. இவர்களை தாண்டி வேற ஆட்களுக்கு வருவாங்களா? நமக்கெல்லாம் வருவாரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? சொல்லுங்க. வரமாட்டார். அதே மாதிரி பிள்ளைகள், ஆசிரியர் என்ற பதவி இருந்தா தான் ஸ்கூலுக்கு போகலாம். அப்ப நான் நெக்கி ஆசிரியர் என்ற பதவி இருக்குது, ஸ்கூலுக்கு போகலாம். வேற ஆட்கள் போகலாமா? பதவி இல்லாத ஆட்கள் இயலாது. வெரி குட். இதான் இந்த விஷயம் பிள்ளைகளா. இப்ப அடுத்தது விளம்பரப்படுத்துற ரிசாலத். ரிசாலத் நேரடி கருத்து என்ன பிள்ளைகள்? தூதுத்துவம். நான் சொல்லுங்க. வெரி குட் பிள்ளை. இப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், பதவி கிடைச்சு ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்ப போனோன்னு என்ன ஸ்கூலுக்கு கிடைக்கு பாடம் எல்லாம் போட்டு தந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போக பிரின்சிபல் பாக்காரு. சரி, நல்லா வேலை செய்யறாரு, ஸ்கூலுக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாரு, நல்லா படிச்சு கொடுக்காரு, மற்ற ஏனைய வேலைகளை செய்யறாரு. அப்ப இவருக்கு என்ன செய்வோம்டா, இன்னொரு மேலதிகமான ஒரு பொறுப்பண்ட போட்டு கொடுப்போம் என்று ஸ்கூலுக்குள்ள செக்ஷனல் ஹெட், ஏ லெவல் செக்ஷனல் ஹெட், பகுதி தலைவர் என்ற பொறுப்பு. இப்ப பிள்ளைகள், முதலாவது ஆசிரியர் பதவி கிடைக்குமா, செக்ஷனல் ஹெட் பதவி கிடைக்குமா? ஆசிரியர் பதவி. நபிமார்களுக்கு முதலாவதாக நுபுவத் கிடைக்குமா, ரிசாலத் கிடைக்குமா? கிடைக்கும். எனக்கு ஆசிரியர் தான் பெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் ஸ்கூலுக்குள்ள பிரின்சிபல். எங்க ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 80 ஸ்டாஃப். இதுல 80 பேருக்கும் மேலதிக பதவிகள் கொடுக்கிறதா? இல்ல. கொஞ்சம் பேர் எடுத்து பிரின்சிபல் 5, 6, 7 பேர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன்ல 6ஆம் ஆண்டுல இருந்து 9க்கு, 9ல இருந்து 10க்கு, OL கொண்டு AL கொண்டு இப்படி கொஞ்சம் பேர் எடுத்து பிள்ளைகள் குழப்பத்துல ஏன் கொடுக்குறேன்டா, பிள்ளைகள் குழப்பம், பிள்ளைகள் என்ன குழப்படியில ஈடுபடுறது, வகுப்புல கூச்சலிடுறது, வகுப்புல சத்தம் போடுறது, என்ன மத்த வகுப்புல பாடம் எடுத்து கேளாது. அப்ப ஒரு ஆளை பொறுப்பா போட்டா அவர் அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்வார். இதே மாதிரிதான் பிள்ளைகள் அல்லாஹு தஆலா பெஸ்டுக்கு நுபுவத் என்கின்ற பதவியை கொடுத்துட்டு இப்படி இருக்கிற டைம்ல கொஞ்ச காலம் போகக்குள்ள மக்கள் பாவத்தில மூழ்கி இருப்பார்கள், பாவத்தில மூழ்கி கிடப்பார்கள். இப்படி இருக்கிற டைம்ல அல்லாஹ் என்ன செய்வான்டா, இன்னொரு பொறுப்பை கொடுத்து இதான் ரிசாலத் என்ற பொறுப்பை கொடுத்து போய் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ப்போ என்று கொடுப்பார். இப்படி மேலதிகமான பதவி கொடுக்கப்பட்டவர் எத்தனை பேருக்குள்ளே? 313 பேர். வெரி குட். 313. அப்ப 1,24,000 பேர்ல 313. ஸ்கூல்ல 80 ஸ்டாஃப்ல ஒரு 5 பேர். என்ன அப்ப பதவி என்பது நுபுவத், மேலதிக பொறுப்பு என்பது ரிசாலத். அப்ப ஏன் அல்லாஹ் மேலதிக பொறுப்பை வழங்குறண்டா, மக்கள் பாவத்தில மூழ்கி கிடக்கின்ற போது, ஸ்கூல்ல பிள்ளைகள் பிரச்சனையில ஈடுபடுகின்ற போது, குழப்பத்தில் ஈடுபடுகின்ற போது மேலதிக பொறுப்புகளை பிரின்சிபல் கொடுக்கிற மாதிரி அல்லாஹு தஆலா மக்கள் பாவத்தில மூழ்கி கிடக்கின்ற போது இப்படியான மேலதிகமான ஒரு பொறுப்பை வழங்கி இப்ப யாருக்கு பொறுப்பு கூட? ஆசிரியருக்கா? ஆசிரியராகவும் இருந்து செக்ஷன் ஹெட்டாக இருப்பவருக்கு பொறுப்பு கூடயா? ரெண்டு பதவி. ஆசிரியர் என்ற பதவி அவர் படிப்பிப்பாரு, ஆசிரியராகவும் இருந்து செக்ஷன்ல படிப்பிக்கிறாலும் மேலதிக பொறுப்பையும் பார்க்கணும். யாருக்கு வேலை கூட? ரெண்டு பொறுப்பு கூட வேலை கூடும். எனவே 2 பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் தான் 313 பேர். எனவே ரசூலுல்லாவோ, நாங்க ரசூலுல்லாவை நபி என்று சொல்லுவோம், ரசூல் என்று சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொறுப்பு, நபின்னு சொல்லுவோம். ஆதம் ரசூல்னு சொல்றியா பிள்ளைகள்? இல்ல. ஆதம் நபி, அவருக்கு ஒரு பதவி. ரசூலுல்லாவுக்கு நபி என்று சொல்லுவோம், ரசூல் என்று சொல்லுவோம். ஏனென்றா அவர் 2 பதவியையும் பெற்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இப்ப அடுத்த கேள்வி, இந்த ரிசாலத் ஹிதாயத் என்ற விஷயம், ஹிதாயத் நேர்வழி. இப்ப பிள்ளைய நாங்க நேர்வழி பெறண்டா, இந்த உலகத்துல நாங்க நேர்வழி பெறண்டா, சும்மா இருந்துட்டு யோசிச்சுட்டு என்ன நாங்க நேர்வழி பெறலாமா? எங்கட பகுத்தறிவால, எங்கட கண்ணால பார்த்து, எங்கட காதால கேட்டு, எங்கட சிந்தனையால யோசிச்சு நாங்க நேர்வழி பெறலாமா? இப்ப நேர்வழி பெறண்டா அல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு சிஸ்டம் ஒண்ணு வச்சான். அல்லாஹ் நேரடியாக வந்து மக்கள் எல்லாரும் வாங்கோ
நாம உங்களுக்கு நான் நேர்வழியை காட்ட போறேன் என்று அல்லாஹ் நேரடியாக வராம அதுக்கு ஒரு 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 விஷயத்தை ஒரு விடயத்தை ஏற்படுத்தினா நம்மளோட நேர்வழியை நாம போய் கொடுக்காம நமக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம். அவரின் ஊடாக அவரை செலக்ட் பண்றது எப்படிப்பட்டவர்டா, அவர் மனிதராக இருக்க வேண்டும். அவர் மனிதராக இருக்க வேண்டும், நல்லவராக இருக்க வேண்டும், நல்ல மனிதராக இருக்க வேண்டும். அவருக்கு என்ன செய்வோம்டா, ஒரு பதவியை கொடுப்போம், ஒரு மேலதிக பொறுப்பை கொடுத்து அதன் ஊடாக நாம நேர்வழியை காட்டுவோம். எனவே கேள்வி என்னண்டா, ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகம் என்பதை நபிமார்களுடைய வரலாற்றை வைத்து ஆராய்க. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேள்வி. இப்ப பிள்ளை எங்கட பிள்ளைகளுக்கு கேள்வி விளங்கிருக்கும். ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகமா, ஹிதாயத்தை பெறா ரிசாலத் இருக்கணுமா, ரிசாலத் இல்லாம ஹிதாயத் பெற இயலாது. ஏற்றுக்கொள்ளுங்களா பிள்ளைகள்? இப்ப பிள்ளை நம்ம ரசூலுல்லாஹ் எடுப்போம். இப்ப ரசூலுல்லாவுக்கு 40 வயசுல நுபுவத் என்ற பதவியோ ரிசாலத் என்கின்ற பதவியும் அவருக்கு கிடைக்கிறது. இதன் ஊடாக அல்லாஹு தாலா அந்த 40 வயசுல இருந்து 63 வயசு வரும் வரைக்கும் அவருக்கு அல்லாஹு தாலா என்னத்தை கொடுத்தான் சொல்லுங்க? முதலாவது என்னத்தை கொடுத்தான்? ஹிதாயத். இல்ல ஹிதாயத் ஓகே, அவருக்கு ஹிதாயத் ஓகே, நேர்வழி கொடுத்தான். ஆனா அவருக்கு நேர்வழி பெறதுக்கு என்னத்தை கொடுத்தான்? ரிசாலத். ஓகே, அவரை எதை நேர்வழியில் எடுத்தாரு, வாழ்க்கையில் எதை எடுத்து நடந்தாரு? குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ். இப்ப நாங்க பிள்ளைகள் நேர்வழி பெறண்டா எதை பின்பற்றணும்? பின்பற்றணும். இந்த குர்ஆன் ஹதீஸா அல்லாஹ் எப்படி கொடுத்தான்டா? ரிசாலத்தின் ஊடாகத்தான் கொடுத்தான். அப்ப இப்ப விளங்குதா? நபிக்கு ஒரு பதவியை மேலதிக பொறுப்பை கொடுத்து அதன் ஊடாக குர்ஆன் ஹதீஸ கொடுத்தான். எனவே இங்க என்னண்டா, ரிசாலத் என்ற சொல் என்ன விளங்குதுண்டா, நபி ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகம்டா. நபிமார்கள் ரசூல்மார்களின் ஊடாகத்தான் நாங்க நேர்வழியை பெறலாமே தவிர சும்மா கற்பனையால எங்கட கண்ணால எங்கட காதால கேட்டு அப்படியெல்லாம் பெற இயலாது. பெறண்டா நபிமார்கள் ரசூல்மார்கள் தான் எங்களுக்கு ஹிதாயத்தை என்ன செய்யணும், இந்த நேர்வழியை காட்டணும். அவங்க சாரல காட்டுறல்ல, அவங்க எங்களுக்கு தாரல்ல, அந்த இதான் நேர்வழி எல்லாமே சொல்லி தருவாங்க, அவ்வளவுதான். நேர்வழி தாரது யார வேலை? அல்லாஹ்ட வேலை. நேர்வழி தாரது என்பது அது நேர்வழி யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவர்களுக்கு கொடுப்பான். ஆனா இந்த நேர்வழியை காற்றாக்கள் யாரு? ரசூலுமார்கள் சொல்லுவாங்க, இது நேர்வழி, இது கெட்ட வழி, இதை பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ் 23 வருட காலமாக என்ன செஞ்சாரு சொல்லுங்க? மக்காவுல என்ன செஞ்சாரு, மதீனாவுல மக்களுக்கு நேர்வழி படுத்தினாரா இல்லையா? நேர்வழி படிச்சா இதை பின்பற்றும், குர்ஆனை பின்பற்றுங்கோ, ஹதீஸை பின்பற்றுங்கோ, நேர்வழி. ஆனா யாருக்கு நேர்வழி அவரை கொடுக்க இயலாது, சொல்ற மட்டும்தான். வார வகிய அவரு பின்பற்றி மக்களுக்கு மெசேஜ கொடுக்குறதுதான். இப்ப நானும் தான் உதாரணமாக ஒரு புள்ள தொழல், ஏ என்ற புள்ள தொழல், தொலாட்டி பிள்ளைகள். இந்த பிள்ளைக்கு நான் என்ன சொல்லணும்? இஸ்லாத்துல தொழுகை என்பது மிக முக்கியமானது, 50 கடமைகள்ல மிக முக்கியமான கடமை. அல்லாஹ் நாளை மறுமையில முதலாவதாக விசாரிக்கிற தொழுகையை பற்றி எட்டெல்லாம் பயான் பண்ணலாம். இப்ப அந்த பிள்ளைய நான் ஹிதாயத் கொடுக்கலாம்? அந்த பிள்ளைக்கு சொல்லுங்க. சொல்லலாம் சொல்லுங்க, முக்கியத்தை சொல்லுங்க. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், என்ன விளக்கத்தை சொல்லுங்க. ஆனா ஹிதாயத் கொடுக்கிறது என்பது அது அல்லாஹ்ட வேலை. எனவே பிள்ளைகள், இதுதான் கேள்வி. ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகம். ரிசாலத் ஒரு ஹிதாயத் பெறண்டா ரிசாலத்தின் ஊடாகத்தான் பெறலாமே தவிர நாங்க யோசிச்சு பகுத்தறிவால பெற முடியாது. எனவே இதை நீங்க நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிக்கணும்டா, நபிமார்களை வச்சு ஒரு 5 பேரை நபிமாரஜ் பண்ண போதும். எல்லாரும் எழுதுறதுல பிள்ளைல 5 பேரஜ் பண்ணி எழுதணும். கேள்வி விளையாட்டா பிள்ளை? உங்களுக்கு கேள்வி விளையாட்டாமா? கேள்விதான் விளங்குவோம். ஆன்சர் பிரச்சனை இல்லை பிள்ளைல. ஆன்சர் ஒரு கரைச்சலும் பிள்ளைங்க எல்லாரும் எழுதுவீங்க. கேள்வி விளை நடுவாங்க. கேள்வி ஓகேயா? ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகம்
அப்படின்டா ஹிதாயத் பெறண்டா ரிசாலத் இருந்தா தான் பெறலாம், ரிசாலத் இல்லாட்டி பெற முடியாது. அப்ப ரிசாலத்தின் ஊடாக நாடுறது என்னண்டா அவிடத்த நபிமார்கள் ரசூல்மார்களின் ஊடாகத்தான் அவங்க சொன்னாதான் நாங்க என்ன செய்யலாம். அப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, குர்ஆன ஹதீஸ் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக அல்லாவின் ஊடாக மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ மக்களுக்கு சொன்னாரு. அது அப்படி எங்கள்கிட்ட இருக்குது. இதை நாங்க பின்பற்றினால் நாங்க நேர்வழி பெறுவோம். அப்ப எங்களுக்கு யாருமே நேர்வழியை தர இயலாது. ஆனா சொல்றேன் இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பயான் நடக்கும். வெள்ளிக்கிழமை பயான், நோம்பு காலங்கள்ல பயான், இதெல்லாம் என்னன்னா சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய பணி. இது ரசூலுல்லாஹ்வும் இப்படித்தான் பணி செய்தார், மக்களுக்கு எட்டி வைத்தார் மார்க்கத்தை சொல்லணும். சொல்லியும் திருந்தாட்டி அதுக்கு ஒன்னும் செய்ய இயலாது. ஆனா ஹிதாயத் என்ற விஷயத்தை கொடுக்கிறது என்பது யார் கையில் இருக்க பிள்ளைகள்? அல்லாஹ்ட கையில. நபிமார்கள் யாருக்கும் ஹிதாயத் கொடுக்க இயலாது. அப்படி கொடுக்க இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாப்பா ஆசருக்கு கொடுத்திருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு கொடுத்திருக்கலாம். யாருமே யாருக்கு கொடுத்தாங்களா சொல்லுங்க? இல்ல. கொடுக்க இயலாது. சொல்ற மட்டும்தான். ஏன்னா பாப்பா ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா சிலையை வணங்க வேண்டாம், சிலை ஷிர்க் எல்லாம் சொல்லி பார்த்தாரு, கேட்கல, ஒண்ணும் செய்ய இயலாது. நபியுடைய பாப்பா தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வாங்கோ, ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டினார். நாங்க வரல, நீங்க போங்க, நாங்க இந்த மலையில இருந்து தப்பித்துக் கொள்வோம் என்று. என்ன அப்ப பிள்ளைகள் அடங்காதாக்கள் ஒன்றும் செய்ய இயலாது, சொல்லியும் திருந்தாதாக்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா அல்லாஹ் அதுக்குத்தான் அறிவை கொடுத்திருக்கிறான். ஏன்னா அறிவால சிந்திட்டு செயற்படுமோ, செயற்படாட்டி அதுக்கு அல்லாஹ் ஒன்றும் செய்ய இயலாது. ஓகே பிள்ளைகள், கிளியராமா? ஓ சார், கிளியர். ஓகே பிள்ளை, அதுக்குதான் அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறானா. நீங்க யோசிப்பீங்க, அப்ப அல்லாஹ் தான் சரி ஹிதாயத் தர, அப்ப எங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தரலையே, அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யறோம், அப்படி யோசிக்க இயலாது. அதுக்குத்தான் என்ன தந்திருக்கிறான்? அறிவு. அறிவு தெரியுமா இல்லையா? இது ஹிதாயத், இதை பின்பற்றினா சொர்க்கத்துக்கு போகலாம், இது தவறான பாதை, இதை பின்பற்றி நரகத்துக்கு போகும் தெரியும் தானே. தெரியாம செஞ்சா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. தெரிஞ்சிட்டு செஞ்சாதான் பாவம், தெரியாம செஞ்சாது பாவம் இல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் அது பாவம் இல்ல. ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காபிர் 80 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், 81வது வயசுல மரணித்தால் 1 வருடம்தான் அவனை கணக்கெடுக்கப்படுமே தவிர முன்னுக்கு இருக்கிற பாவம் எல்லாம் கணக்கு இல்லை. ஏனென்றா அவன் இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாத்தை முழுமையாக தெரியல. ஓமா இல்லையா சொல்லுங்க? இப்ப இந்த கேள்விக்கு எப்படி எழுதுறேன்டா, இந்த அழிக்க எல்லாம் போய் எழுதிக்கிறேன்னா நான் கொண்டு வந்து அனுப்புவேனா? ரைட். இப்ப பிள்ளைகள் பாருங்க, கிட்ட நிறைய போய் சரிக்க பிள்ளைல அழகா எழுதலாம். அப்ப சட்டப்படியா எழுதலாம். முதலாவது, மனிதனது புலன்களால், புலன்கள்டா எது? கண்ணு, காது, என்ன இதெல்லாம் புலன்களா இல்லையா பிள்ளை? மனிதனது புலன்களால் பகுத்தறிவால் ஹிதாயத்தை பெற முடியாத காரணத்தால் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்ப பாருங்க, இந்த ரிசாலத் இங்க சொல்லாம அந்த ரிசாலத்துக்கு பதிலாக யூஸ் பண்ற சொல்லு அது சொல்லுங்க. என்னமா? பகுத்தறிவு. இல்ல மனிதனது புலன்களால் பகுத்தறிவால் ஹிதாயத்தை பெற முடியாத காரணத்தால் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்படுதல். வெரி குட் பிள்ளைகள். இந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் தான் இங்க ரிசாலத்துனா யாருக்கு வழங்கப்படுறது? யாருக்கு வழங்கப்படுறது ரிசாலத்? நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு. எனவே மேல கேள்வி அப்படித்தான், ரிசாலத் அங்க நபிமார் ரசூல்மார்னு போடல. ஆனா உள் விளக்கமே என்னண்டா, அந்த ரிசாலத் என்பது யாருக்கு வழங்கப்படுறது சொல்லுங்க? நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு வழங்கப்படுறது. எனவே மனிதனது புலங்களால் கண்ணால பார்த்து காதால கேட்டு என்ன செய்யலாதுன்னா, அதே மாதிரி பகுத்தறிவால ஹிதாயத்தை பெற முடியாது, நாங்க நேர்வழியை பெற முடியாது. எனவே நேர்வழியை நாங்க பெறண்டா அதுக்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் கட்டாயம் தேவை. அவங்கள அனுப்பி அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான். அந்த நேர்வழியை அவங்க எங்களுக்கு சொல்றாங்க. சொல்றதால நாங்க எதை பெறுகிறோம்? வெரி குட். இப்ப பாருங்க, ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடக மாறாய்க. இப்ப செட் ஆகுதா இல்லையா? அந்த கேள்வி ஆன்சருக்கு சென்ற கேள்விக்கு செட் ஆகுதா இல்லையா ஆன்சர்? ஒரு கலைச்சலம் இல்ல பிள்ளைல. இப்ப நபிமார்கள் சொல்லுகின்ற போது இடையில நபிமார்கள் பேரை யூஸ் பண்ற மட்டும்தான். அடுத்த பாருங்க,
மனிதன் அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கின்ற போது, அஞ்ஞானம்டா என்ன, அறியாமை பாவத்தில மூழ்கி இருக்கின்ற போது அல்லாஹ் ரிசாலத்தெனும் மேலதிக பொறுப்பை என்ன வழங்கி மக்களுக்கு ஹிதாயத் பெறுவதற்கு தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, மக்கள் அஞ்ஞானம் என்ன, அறியாமை பாவத்தில மூழ்கி கிடக்கின்ற போது அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, ரிசாலத் என்கின்ற மேலதிகமான பொறுப்பை வழங்கி, அப்ப அல்லாஹ் வழங்கிட்டு என்ன சொல்லுவான் நபிமார்கள்ட்ட, நபிமார்களே போய் மக்களுக்கு என்ன செய்யுங்கோ நேர்வழி காட்டுங்க. மக்கள் பாவத்தில் இருக்காங்க, மக்கள் பாவத்தில மூழ்கி இருக்காங்க, இவங்களுக்கு போய் நேர்வழி காட்டுங்கோ, சும்மா இருக்க வேண்டாம் என்று. எனவே ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகம். அப்ப ரிசாலத் தான் ஹிதாயத்துக்குரிய வழியை செய்யுதா இல்லையா, அப்படி சொல்லுங்க. இப்ப எப்படி பிள்ளைகளுடைய கேள்வி கேள்வி சொல்லுங்க. அதாவது வெரி குட். கேள்வியை விளங்கினா பிள்ளைகள் நீங்க ஆன்சர் பண்ணின மாதிரி தான். கேள்வியத்தான் விளங்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு கேள்வி மயக்கம் என்ன வாப்பா இதுல எழுதுற, எங்கட பிள்ளைகளுக்கு ரிசாலத்துல என்னன்னு தெரியாது. இப்ப ஓகே, ரிசாலத்துல தெரியும் எங்கட பிள்ளைகளுக்கு மேலதிக பொறுப்பு என்ன ரிசாலத் என்ன ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நேரடியான கருத்து தெரிஞ்சிருக்கணும், நான் சொன்ன கருத்தையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இப்ப எழுதணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுதுங்க. முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அனுப்பினவர் நபியா இல்லையா? ரைட். 1000 வருடங்களுக்கு பின்னர் இவரை அனுப்பின என்னத்துக்காக வேண்டிய அல்லாஹ் சொல்லுங்க அப்படி. ஆதம் நபி என்னத்துக்கு அனுப்பின? நேர்வழி காட்டுறதுக்கு. வெரி குட். நேர்வழி காட்ட அனுப்பினா. நபியை என்னத்துக்கு அனுப்புற? அவர் நேர்வழி காட்டி இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு 1000 வருடம் போனதுக்கு பிறகு இப்ப மக்கள் இந்த நபியுடைய தூது செய்து அப்படியே மறந்துட்டு இருக்கிற டைம்ல மக்கள் இப்ப என்ன செய்வாங்க? உதாரணமாக பிள்ளைகள் எங்களுக்கு இன்றைக்கு நல்லா பயான் பண்ணினா எப்படி இருக்கு ஈமான் சொல்லுங்க. ஈமான் மேலோங்கி நோம்பு காலத்துல எங்கட மாஷா அல்லாஹ் சும்மா அந்த என்ன ஈமான் சும்மா டொப்புலரி. இப்ப பயான் எல்லாம் கேட்டு முடிஞ்சு பெருநாள் டைம்ல சும்மா நல்ல அழகான பசுதான உடுப்பெல்லாம் போட்டுட்டு சும்மா அங்க இங்க எல்லாம் போய் திரியக்கூட இப்ப என்ன செய்யும் ஈமான் அப்படியே கீழே விழுந்தா திரும்ப இத மேல உசத்துறண்டா இப்ப திரும்ப பயான் பண்ணணுமா இல்லையா சொல்லுங்க. இதே விஷயம்தான் பிள்ளைகள் இங்கே நடக்கிறது. என்னண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அவர் என்ன மக்களுக்கு சொல்லி இப்படி கொஞ்ச நாள் போய் அந்த சொல்ல விஷயங்கள் எல்லாம் மக்கள் மறந்து திரும்ப பாவத்துல மூழ்கிட்டு இருக்கிற டைம்ல திரும்ப அனுப்பினான் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அனுப்பி இவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில போதித்திட்டு இருக்கிற டைம்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய போதனைகள் இப்ப மறைந்து போற டைம்ல இப்ப மறைந்த மக்கள் எதுல ஈடுபடுவாங்க? இப்ப வெரி குட் பிள்ளைகள், பாவத்தில ஈடுபடுவார்கள். இப்படி பாவத்தில ஈடுபடுகின்ற போது திரும்ப அல்லாஹு தஆலா அனுப்பினார் நபியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. நபியை நீங்க போங்கோ, மக்கள் மறந்து போய் இருக்காம போங்கோ, மக்களுக்கு வழிகாட்டுங்கோ. இப்ப எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஸ்பெஷல் என்னண்டா அவருடைய சந்ததியில் இருந்து அல்லாஹ் தஆலா நபிமார்களை செலக்ட் பண்ணினான். அதுல உதாரணமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் இருந்து அப்படியே நபிமார்கள் வந்தார்கள். திரும்ப அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்து 1000 வருடங்களுக்கு பின்னால திரும்ப ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோலான ஒரு மன்னன் வந்து மக்களை கடுமையாக கொடுமைப்படுத்தி இவ்வாறு கொடுங்கோலான மன்னன் வந்தான். இவனுடைய கொடுமைகள்ல மக்கள் சிக்கி இருந்தார்கள். எனவே இந்த சிக்கலிலிருந்து மக்களை கிளியர் பண்றதுக்காக வேண்டி அடுத்த நபியை அல்லாஹு தஆலா அனுப்பி அவருடைய வீட்டிலேயே அந்த நபியை வளரச் செய்தார். அந்த நபியார் பிள்ளைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? ஃபுல்லா மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்து அப்ப பிரச்சாரம் இதான் ஹிதாயத். பிரச்சாரம் செய்த ஹிதாயத்தை சொல்றது இதான் நேர்வழி, இது கெட்ட வழி, நேர்வழியை பின்பற்றுமோ இப்படி இருக்கிற டைம்ல தான் அந்த
7ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு பின் 610 என்பது 7ஆம் நூற்றாண்டுல முழு உலகமும் பாவத்தில மூழ்கி கிடக்கின்ற போது முழு உலகத்துக்கும் அனுப்பப்பட்ட நபிதான் யாரு பிள்ளைகள்? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை அனுப்பினா. நபியே, மக்கள் பாவத்தில மூழ்கி கிடக்காங்க. ஜாஹிலியா கால மக்கள் பண்பாடு ஒழுக்கம் ஒன்றுமே இல்ல, கட்டும் பாவம். ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில போய் மக்களை பத்தி கவலைப்படுறதா இல்லையா? சொல்லுங்க. என்ன கவலைண்டா? மக்கள் பாவத்தில மூழ்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன இப்ப நேர்வழி வரும், இவங்களுக்கு நேர்வழியை காட்டணும் என்று அந்த ஹிரா குகையில போய் தனியே இருக்கிற டைம்ல தான் 40வது வயசுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுயரூபத்தில் திடீர்னமாய் வந்தார். வந்து இக்ரா என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் ஓத தெரியாது என்று சொன்னார். 5 வசனங்களை ஓதி கொடுத்துட்டு போனார். இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ரசூலுல்லாஹ்வுக்கு ரிசாலத், நுபுவத், அதாவது அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் ஹதீஸ் வந்தது. இந்த குர்ஆன் ஹதீஸ ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொன்னார். இதான் நேர்வழியை மக்களுக்கு நேர்வழிப்படுத்தி ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்படுது ஹிஜ்ரி 8ல. அதே மாதிரி ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ் 10ல நடக்கிறது. எனவே மக்கா வெற்றி என்றா என்னண்டா பிள்ளைகள்? மக்கா மதீனா மக்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஆரம்பத்துல மக்கா மக்கள் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தாலும் இறுதியில ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது மட்டுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனசை பாருங்க. இவ்வளவு அநியாயம் செஞ்ச மக்களை ரசூலுல்லாஹ் மன்னித்தாரா இல்லையா? அதுதான் பெரிய மனசு. எங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சா மன்னிப்பு கேட்டா, நீங்க வாங்க, நாளை மறுமையில வாங்க, நான் மன்னிக்க மாட்டேன், நாளை மறுமையில பார்ப்போம் சொல்றியா இல்லையா பிள்ளைகள்? எங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு கொடுமை, அடி உத தாயிப்புல கல்லால இறங்கி ரத்தம் பாதையால போகின்ற போது புட்களை வைக்கிறது. ஏன்னா இவ்வாறு கடுமையான இவ்வாறு தொல்லைப்படுத்திய மக்களை ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையால மன்னித்தார்கள் இறுதி சந்தர்ப்பத்தில். இதுதான் நபி அவர்கள். எனவே இஸ்லாமும் சொல்லுது, மன்னிச்சு கொள்ளுங்க, யாராவது மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க மன்னிக்காட்டி நீங்க அப்படி பிடிவாதமாக இருந்தால் நாளை மறுமையில நீங்க வாங்கோ, வந்து இப்ப யாரு மன்னிப்பு வழங்கோ நாளை மறுமையில? அல்லாஹ்வா இல்லையா? சொல்லுங்க. இப்ப அல்லாஹ் கேட்கிறான் நம்மளை பார்த்து, மனிதா, உனக்குட்ட ஒருவ மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னி. அப்படி மன்னிச்சா என்றால் நாளை மறுமையில நான் உன்னை மன்னிப்பேன். நீ புடிவாதமாக இருந்தா, ஒருவேளை நானும் புடிவாதமாக இருந்தா உந்த நிலைமையை யோசிச்சு பாரு என்று அல்லாஹ் கேட்கிறான். ஓமல்லியா பிள்ளைகள்? எனவே பிள்ளைகள், மன்னிக்கிற மனப்பாங்கு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு வழிமுறை. எனவே பிள்ளைகள், இவ்வாறு மக்கள் மூழ்கி கிடக்கின்ற டைம்ல ரசூலுல்லாஹ் வருகிறார், வந்து மக்களுக்கு நேர்வழிப்படுத்துகிறார். கேள்வியை பாருங்க, ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஊடகம். ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? கடைசியாக எழுதணும் பிள்ளைகள், மனிதனுக்கு ஹிதாயத்தை வழங்க ரிசாலத் அதன் பணியை தேவைக்கு ஏற்ப வழங்கியது. வழங்கிச்சாலே தேவைக்கேற்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப தேவைக்கேற்ற மாதிரி அதனுடைய பணியை ரிசாலத் செய்தா இல்லையா? எனவே பலர்கள் ரிசாலத்தை மறுத்ததனால் ஹிதாயத்தை பெறவில்லை. நிறைய பேர் ரிசாலத்தை, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளல, நபியாக ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வாக கடவுளாக ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்குமா? எனவே இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல பலர்கள் ரிசாலத்தை மறுத்ததனால் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லாட்டி எங்க போவாங்க? அது நபிமார்களுடைய வாப்பாவாக இருந்தாலும் சரிதான். அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இஷ்யூ அல்ல. இவர் நபிமாருடைய வாப்பா, இவங்க சொர்க்கத்துக்கு எடுப்போம், நபிமார்கள் சும்மா லேசான ஆக்கலா, இதெல்லாம் கிடையாது. நபிமார்களுடைய வாப்பா மாறு அல்லது நபிமார்களுடைய பிள்ளைகள் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுக்கு நபியே, உங்களோட வேலை மக்களுக்கு சொல்லும்போ, இதான் உங்களோட வேலை. மற்றாக்களுக்கு ஹிதாயத் கொடுக்க போக வேண்டாம். ஹிதாயத் கொடுக்கிற வேலை இந்த வேலை, உங்களோட வேலை சொல்ற மட்டும்தான். எனவே சொல்லி திருந்தாதவன ஒன்னும் செய்ய இயலாது. சரிதான் பிள்ளைய? ரைட். எங்களோட பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறேன் அழகா தெளிவாக விளங்கியிருக்கும். ஓகே தானே பிள்ளைய? ஓகே சார்.
Alhamdulillah. என்னம்மா அல்ஹம்துலில்லாஹ். ஓகே புள்ளைலா, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். வெரி குட் புள்ளைலா. இப்ப புள்ளை இன்னொரு ஸ்டைல்ல ஒரு கேள்வி வருது, அதோட முடிப்போம் புள்ளைலா. அதோட இன்னைக்கு இஸ்லாமிய நான் அடுத்த கிளாஸ் முடிக்குமா 6 மணி. அடுத்தது சோடி சொற்களுக்கான வேறுபாடு என்ற விஷயம் அடிக்கடி வார கேள்வி புள்ளைலா. என்ன உதாரணமாக நான் நினைக்கிறேன் போன வருஷம் இபாதத் முஆமலாத்துக்கு இடையிலான வேறுபாடு என்ற கேள்வி பார்த்தேன். இப்படிதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதான் முதலாவதுல 4வது இபாதத் முஆமலாத் என்பவருக்கு வேறுபாடு. இந்த வேறுபாடு கேள்வி இப்படி இப்ப அடிக்கடி உங்களுக்கு தான் இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு தான் இந்த அடிக்கடி இப்ப இந்த வேறுபாடு என்ற கேள்வி வருது. நான் இன்னொரு வேறுபாடு பின்னுக்கு விளங்கப்படுத்துவேன். இந்த ஃபிக்ஹ் ஷரியாவுக்கு இடையிலான வேறுபாடு அதெல்லாம் பின்னுக்கு கிளியர் பண்ணி தருவோம் பிள்ளைகளா. ரைட். இப்ப உள்ள இதுல பாத்தீங்க நுபுவத் ரிசாலத் என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு. நுபுவத் என்ன, ரிசாலத் சும்மா லேசா எழுதலாம். இப்ப எங்கட பிள்ளைகள் சும்மா சட்டப்படியா விளங்க பாருங்க. இது நபித்துவம் பற்றிய கோட்பாடு, சரியா இல்லையா? நுபுவத் சரி சரி இது தூதுத்துவம் பற்றிய கோட்பாடு. ரிசாலத் நேரடி கருத்தல், நேரடி கருத்து, சரியா இல்லையா? சரி நுபுவத்தை மட்டும் பெற்றவர் நபி ஆவார். சரி நுபுவத்தை மட்டும் பெற்றால்தான் நபி. அடுத்தது நுபுவத்தை ரிசாலத்தை பெற்றவர் தான் ரசூல், சரியா இல்லையா? சரி சரி. பிள்ளைய சரின்னு சொல்றது விளங்காட்டி கேட்கணும். சரி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தினேன்னா ரிசாலத்தினா என்ன, நுபுவத்தினா என்ன, ஹிதாயத்தினா என்ன, சும்மா சட்டப்படியா விளங்கப்படுத்தியாரு. அதனாலதான் சரின்னு சொல்றீங்க. ஓகே பிள்ளைல. அடுத்தது இதை தீர்க்க தரிசனம் என்பர். அதே மாதிரி இது தூதுத்துவம் என்பர். அது நேரடியான கருத்து பிள்ளை, நேரடியான சரிதான். அது ஓகே தானே? நேரடியான கருத்துக்கள் பிள்ளை. இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அதே மாதிரி தூதுத்துவம், ரிசாலத்தை தூதுத்துவம் அது ஏற்கனவே வந்திருக்கு. அதே மாதிரி முதலில் நுபுவத்தை பெற்றவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். ஓமா இல்லையா? சரி முதலில் ரிசாலத்தை பெற்றவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். ஓமா இல்லையா? முதலாவது நபித்துவத்தை பெற்றவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்படியே வார டைம்ல தான் முதலாவதாக அல்லாஹ் தஆலா 313 பேர்ல முதலாவதாக ரிசாலத் என்கின்ற இந்த மேலதிக பொறுப்பை வழங்கப்பட்டவர் யாரு? நூஹ் நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எம்சி கோலிக்கு வரும் பிள்ளைல, எம்சி கோலிக்கு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா, சும்மா கோல் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. என்ன நோட் பண்ணி வேணாலும் கிடைச்சு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. எம்சி கோலிக்கு வருமா? எல்லா நபிமார்களும் ரிசாலத்தை பெறவில்லை. ஓமா இல்லையா? எல்லா நபிமாரும் ரிசாலத்தை பெறல. 1,24,000 பேரும் பெற்றாங்க. எத்தனை பேர் பெற்றாங்க? 313 பேர். எல்லா ரசூலுமார்களும் ரிசாலத்தை பெற்றவர்கள். சரி சரி. 1,24,000 நபிமார்கள் எல்லா ரசூல்மார்களும் எல்லா ரிசாலத்தை பெற்றவர்கள். எல்லா சரிதானே? அப்ப எல்லா நபிமார்கள் ரிசாலத்தை பெறல, ஆனா எல்லா ரசூல்மார்களும் ரிசாலத்தை பெற்றிருக்கிறாங்க. சரிதானே? ரைட். நுபுவத்தை பெற்றோர் 1,24,000. ஓமா இல்லையா? ரிசாலத்தை பெற்றோர் 313 பேர். சரி வெரி குட். நுபுவத்தை பெற்றோர் முன்னைய ஒரு நபியின் ஷரியத்தை போதித்தவர் ஆவார். சரி. நுபுவத்தை பெற்றார் சொன்னா முன்னைய நபிமார்களுடைய போதிக்கப்பட்ட ஷரியாவை அவர் போதிப்பார். ஆனா ரிசாலத்தை பெற்றோர் புதிய ஷரியா, புதிய விஷயம் கொடுக்கப்பட்ட நபியே மக்கள் பாவத்தில் இருக்காமோ போய் சொல்லுங்க. ஆனா நுபுவத் என்பது அப்படி அல்ல. ஏற்கனவே ஒரு வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கும், அதை திரும்ப மீட்டல் செய்யுது. ஆனா ரிசாலத் என்பது அப்படி அல்ல, மீட்டல் செய்யறதா இல்ல. புதுசா அனுப்புறது ஏன்னா புது பதவிகளை தான் புதிய ஆள் தானே, புதிய பதவி கிடைச்சிருக்குது. எனவே புதுசி. இத பிள்ளைய நாம வேறுபாடு கேட்டா 4 வேறுபாடு எழுதினா போதும். 4 கொஞ்சம் ஒரு சொல்ல எழுதக்கூடாது பிள்ளைல. ஒரு சொல்ல இல்லாம சும்மா லைட்டா அப்படியே கொஞ்சமா 2 வரி அதுக்குள்ள பொக்ஸுக்குள்ள 2 2.5 வரிக்குள்ள பிள்ளை விளக்க போடுமா. ஒரு சொல்லுல மட்டும் போடக்கூடாது. சரியா பிள்ளை? அப்படியே கொண்டு இழுத்து கொண்டு 2 வரியில ஒரு சொல்லுல மட்டும் ஒரு சொல்லுல எழுதுறது பொருத்தம் அல்ல. தூதுத்துவம் நபித்துவம் அப்படி எழுதக்கூடாது. கொஞ்சம் வசனத்தை எழுத்து கொள்ளும், அப்படியே வசனத்தை கூட்டிட்டு போறது, அவ்வளவுதான். சரியா பிள்ளையா? ரைட். 313 ரசூல்மார்கள். நபிமார்கள் 1,24,000 பேர். நபிமார்கள் 1,24,000, ரசூல்மார்கள் 313. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க மஹப்பத்து ரசூல் விஷயம் ஒன்றைக்கு மறுமையில் அந்த விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல நாங்க படிப்போம். ரைட். இன்றைய பாடம் எல்லாம் ஃபுல் கிளியரா வாங்களுக்கும். ரைட். அல்ஹம்துலில்லாஹ். ரைட்.
சிஃபா ஓகே. மற்ற பிள்ளைகளுக்குமா கட்டாயமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிதான் பிள்ளைகள். செமினார் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. மற்ற பிள்ளைகளும் பிரயோசனம் அடைஞ்சு கொள்வாங்க. ரைட். ஃபாத்திமா இன்னும் அனுப்புறவங்க இமேஜ் பாடம் ரைட் ஓகேமா. ஃபிக்சர் ஓகே பிள்ளைகளா. ஃபிக்சர் தான் ஹரிங்க ஃபாத்திமா. ஒயிட் போர்ட் ஃபிக்சர் தானம்மா? ஃபாத்திமா சொல்லுங்கம்மா. ரைட். சரி. ஓ செல்வ பங்கீடு தொடர்பாக இஸ்லாமிய வழிமுறைகளை விளக்குக என்று கேட்டா எப்படி சார் அதுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? எப்படிமா நம்ம மெசேஜர் போடுங்கம்மா. கேள்வி சொல்லுங்க. மெசேஜர் போடுங்க. குரூப்ல போடுங்கம்மா. அந்த வாட்ஸ்அப்ல போடுங்களா என்ன? செல்வ பங்கீடு தொடர்பாக இஸ்லாமிய வழிமுறைகள். இஸ்லாமிய வழிமுறைகள் செல்வ பங்கீடு நான் விளங்கப்படுத்தும். 8வது அலகுல இருக்குது. இல்முல் மீராத், தரிகா, வாரிசுரிமை சட்டம், செல்வ பங்கீடு சம்பந்தமா இஸ்லாமிய நோக்குண்டு கேட்டாமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இஸ்லாத்தின் பார்வை நோக்குண்டு கேட்டா இதை வச்சு எழுதணும். வெரி குட். இப்ப புள்ளியாத நான் பின்னுக்குமா மகள் உங்களுக்கு சிலபஸ்மா கட்டாயம் விளங்கப்படுத்தும். 8வது அலகுல சும்மா சட்டப்படியா ஏன்னா கணக்கு பாடம் அது சும்மா லேசாக சும்மா உங்களுக்கு தலைப்பு அழகா போடுவேன். கணக்குத்தான் ஆனா லேசாக அழகா உங்களுக்கு விளங்கப்படுத்துவோமா. அதை ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவோம். சரியாமா? ஓகே மகள். ஓகே சார். சரி நான் அதை கிளியர் பண்ணி தருவோம். பின்னுக்கு செகண்ட் இயருக்கு வருது. செகண்ட் இயர்ல இருக்குது உங்களோட சிலபஸ்ல இருக்குமா. நான் இன்ஷா அல்லாஹ் பூர்வமசனம் போட்டு அதனுடைய என்ன விதிகள்லாம் இருக்குது, நிபந்தனைகள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவோம். அது கொஞ்சம் கஷ்டமான பாடம் பிள்ளைகளுக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவோம். இல்முல் மீராத் கணக்கு ஃபுல்லா அஸ்ஹாபுல் ஃபுரூல், அஸபா, துல் அர்ஹாம், தவில் அர்ஹாம் அப்படியெல்லாம் இருக்கு பிள்ளை. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் சும்மா அழகா லேசா படிச்சதுக்கு பிறகு பாருங்க. நான் சொல்லுவீங்க சார் மாஷா அல்லாஹ் ஃபுல் கிளியர் சார், ஒரு கரைச்சலும் இல்ல, சும்மா சட்டப்படி இருக்கும் பிள்ளைகளா. ரைட் ஓகே பிள்ளை. சந்திப்போம் பிள்ளைகள். துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ஓகே ஜஸாக்கல்லாஹ்.